அப்போது கிருதயுகத்தில் தியானம் பண்ணினா என்ன பலனோ, திரேதாயுகத்தில் யஜ்ஞம் பண்ணினால் என்ன பலனோ, துவாபர யுகத்தில் பூஜை பண்ணினால் என்ன பலனோ, அதே பலன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். கலியுகத்தில் எதிரா பிரதானம்னால் நாமோச்சாரணம் தான், பகவன் நாமம். அதுதான் நம்ம சந்தியாவந்தனமாக இருக்கட்டுமே. முதல்ல அடிப்படை உபநயனம் ஆன உடனே அனுஷ்டானத்தில் முதல் அடிப்படை சந்தியாவந்தனம் எதில் ஆரம்பிக்கிறது? அச்சுதாய நமஹா. தெலுங்கால இருந்தால் கேசவாய ஸ்வாஹா, கலௌ சங்கீர்த்திய கேசவம். அதே பதத்தை தான் எடுத்து போட்டிருக்கா, கேசவாய ஸ்வாஹா. அதே மாதிரி கடைசியாக என்ன சொல்லி பூர்த்தி பண்ணுறோம்? நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நடுவில் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். அப்படி ஒவ்வொன்றும் ஒரு யஜ்ஞ யாகாதிகளும். கடைசியில் என்ன தெரியுமா நம்ம சொல்கிறோம்? பிராயஷ்சித்தான்யசேஷானி தபகர்ம ஆத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்று சொல்லி கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு 12 தடவை அந்த பகவன் நாமால தான் நமக்கு மகா பிராயஷ்சித்தம். ஏதாவது லோபம் சம்பவிச்சிருந்தா கடைசியில் பகவன் நாமா தான். அதனால் கலியுகத்தில் நமக்கு இந்த கோரமான சம்சாரம், இந்த சம்சாரத்தில் நமக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு நிழலாக ஆதாரமாக இருக்கிறது பகவன் நாமா அப்படின்னு. பூர்வ சரித்திரத்தில் ஜடபரதோபாக்கியானத்தை சுகாச்சாரியால் விஸ்தாரமாக அனுகிரகம் பண்ணினா. அதற்கப்புறம் பஞ்சமஸ்கந்தம் முழுக்க புவன வர்ணனங்கள், சகல அண்டச்சராச்சர வர்ணனைகள், பர்வதங்கள், நதிகள், க்ஷேத்திரங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சு கடைசியில் பகவானுடைய தாமச சரீரமாக இருக்கக்கூடிய நரகங்களையும் வர்ணிச்சார். நரகமான நரக்கம் 21 நரக்கம்னு இல்லை 28 நரக்கம் இப்படிலாம் வர்ணிச்சிருக்கு. எல்லாம் பயங்கரம். தாமிஸ்ரோ ரௌரவோ மகாரௌரவ கும்பீபாகா அப்படின்னு வரிசையாக சொல்கிறோம். அப்புறம் அந்த நரக்கம் எது எந்த தப்பு பண்ணினால் எப்படி அடைவோம் அப்படிங்கிறதே அதை 2 நாள் நம்ம உபன்யாசம் எடுத்துட்டோன்னு வச்சுப்போம், வாழறதுக்கே பயம் வந்துடும். அதனால் மகாகோரம் நரக்கம்னாலே நம்மளே யூகிச்சுக்கணும். என்னென்னால் ஸ்வப்னத்தில் கூட நம்ம பார்க்கக்கூடாது நரக்கம். இப்படி அந்த நரக வர்ணனத்தையும் வர்ணிச்சார் சுகாச்சாரியால். பரீட்சித் மகாராஜா கேட்குறார், வேறு என்ன? இப்படி இருந்தவாளுக்கு கலியில பிரதானமாக ஒவ்வொருத்தரும் பாபபூயிஷ்டமாக தானே இருக்கு. இந்த பாபபூயிஷ்டமான ஜனங்களுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் கிடையாதா? பிராயஷ்சித்தம் இருக்குது. ஆனால் இருக்குது, தர்மசாஸ்திரங்களில் பல பிராயஷ்சித்தங்கள் எழுதியிருக்க. பிராயஷ்சித்த காண்டம்னே உண்டு. எப்படி ஸ்ராத்த காண்டம், ஆன்மீக காண்டம், ஆசௌச்ச காண்டம் சொல்கிற மாதிரி பிராயஷ்சித்த காண்டமும் எழுதியிருக்கா. எல்லாம் பெருசு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பரீட்சித்துனா, அந்த பிராயஷ்சித்தம் இருக்குது. ஆனால் அது எப்படி தெரியுமா? பிராயஷ்சித்தமதோ பார்த்தம் மன்யே குஞ்சர சௌச்சவத்து. எப்படி இருக்குன்னு கேட்டால், யானைப்பாகன் யானையை நதியிலையோ குளத்துக்கோ வச்சுருமே நல்லா குளிப்பாட்டி விடுவோம். சம்மனு அதுக்கு மேலே நாரை தேய்ச்சி அதுக்கு சுகமாக இருக்க மாதிரி ஜலத்தில் இருக்க வச்சு, அதுவா தும்பிக்கையில் ஜலத்தை ஃபுர்னு அப்படி உறிஞ்சுண்டு அப்படி மேலே அடிச்சுக்கும், ஷவர் பண்ணிக்கும். அதுவே நல்லா குளிச்சு பலன்னு கருன்னு மேலே வரும். மேலே ஏறி வந்தானோ இல்லையோ திருப்பி அந்த மண் எடுத்து தலையில் போட்டுக்கும். அதை மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தம் என்னென்னால், பிராயஷ்சித்தம் சத்தியம். மகர்ஷிகள் சொன்னது சத்தியம். நம்மள்டிருந்து போகிறதும் சத்தியம். அடுத்த க்ஷணமே திருப்பியும் பாபத்தில் பிரவருத்தியும் வந்துடுறது. எப்பொழுதுமே பிராயஷ்சித்தத்துக்கு என்ன போகும்னா பாபம் போகுமே தவிர வாசனை போகாது. பட்டத்திரியே சொல்கிறா இல்லையா, ந லுணந்தி வாசனாம். நமக்கு பாபம் போகும், ஆனால் வாசனை போகாது. வாசனை காலாகாலமாக நமக்கு இருக்கு. அந்த வாசனையும் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணா அகம் துன்வந்தி கார்த்ஸ்னேன நீஹாரமிவ பாஸ்கரா. சுகாச்சாரியால் சொல்ற. அப்பா, கேவலம் வாசனையும் போகணும்னால், வாசனை அப்படிங்கிறது உள்ள சம்பந்தப்பட்ட விஷயம்.
அது உள்ள உட்காண்டிருக்கு அந்த வாசனை. அது நிறைய பிராரப்தம் ஆகாமி சஞ்சிதம் அப்படின்னு பேர். அப்படியே உள்ள அப்படியே கார்பஸ் ஃபண்டு மாதிரி உள்ள இருக்கு. அந்த வாசனைகள்லாம் நமக்கு போகணும்னா உள்ள வாசுதேவ பராயணா பகவன் நாம சொல்லிகிட்டே இருக்குமா, ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண மகாதேவ மகாதேவ. யார் யாருக்கு எந்த நாமமோ ஒரே கடவுள் அப்படிலாம் கிடையாது. நமக்காகவே பகவான் பல அவதாரங்கள் பல நாமங்கள். எதுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கான்னா அவாளுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உடையவா மனுஷியர். உனக்கு என்ன பிடிக்கும்? நம்ம ஆச்சாரியாலே ஷண்மதஸ்தாபனாச்சாரியாய நமஹ அப்படின்னு நம்ம ஆதிசங்கர் பகவத்பாதாச்சாரியாளுக்கு ஒரு பேர். அண்ணே கணபதி பிடிச்சிருக்கா கணபத்தியத்தை, பரமேஸ்வரனை பிடிச்சிருக்கா சரி சைவத்தை எடுத்துக்கோ, இல்லை எனக்கு மகாவிஷ்ணு பிடிச்சிருக்கா வைஷ்ணவத்தை எடுத்துக்கோ, சூரியனை பிடிச்சிருக்கா சௌரத்தை எடுத்துக்கோ, எனக்கு அம்பாள் தான் பிடிக்குமா சாக்தத்தை எடுத்துக்கோ, எனக்கு முருகன் தான் பிடிக்குமா கௌமாரத்தை எடுத்துக்கோ, ஏதோ ஒரு வழியை பிடிச்சிக்கோ அப்படின்னு நமக்கு சாய்ஸோட பக்தியை தர. இப்படி தான் நீ பண்ணணும் அப்படின்னு கட்டளை இடலை. உனக்கு எது இஷ்டமோ அது பண்ணுப்பா, ஆனால் ஏதாவது உன்னை பண்ணிண்டு க்ஷேமமாக இருப்ப. அதான் இந்த கேச்சித் கேவலையா பக்தியாம். அப்படி பகவானை நம்ம பக்தியோடு நம்ம பக்தி பண்ணினோமேயானால், நாமோச்சாரணமோ ஏதாவது பண்ணினோமேயானால் அது என்னதுனால் கார்த்ஸ்னியேன வாசனையும் அழிச்சுடுறதாம். வாசனையும் அழிச்சுடுறது. எப்படி? நீஹாரமிவ பாஸ்கரா சூரியோதயம். அப்படி பால சூரியன் அப்படி மேலே வந்தாரோ இல்லையோ, எப்படி பனியாக இருக்குது கார்த்தால, அப்படி சூரியோதயம் வந்துருத்தோ இல்லையோ அங்கே இருக்கிற பனிமண்டலங்கள்லாம் எப்படி காணாமல் போய்டுறதோ அது மாதிரி சூரியன் மாதிரி பகவன் நாமா. அதனால் இப்படிதான்ப்பா பண்ணணும். அப்படி மகா பாப்பிகளும் கரையேறத்துக்கு ஏதாவது உண்டு. நான் ஒரு சரித்திரம் சொல்கிறேன். அஜாமிளன்னு ஒருத்தருந்தான். கான்யகுப்ஜே த்விஜः கஷ்சித் தாசீபதி ரஜாமிளஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரஹ தாஸ்யா சம்சர்க தூஷிதஹ. கான்யகுப்ஜம் அப்படிங்கிற ஊரில் அஜாமிளன்னு தருந்தான். சத் பிராமணனாக இருந்து கர்மானுஷ்டாத்தாவாக இருந்து அப்பாக்காக தன்னுடைய அனுஷ்டானத்துக்காகவும் சமையலுக்காகவும் காட்டில் போய் விறகு சமைத்தெல்லாம் வெட்டிண்டு வரணும் இல்லையா. அது மாதிரி போன சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில தாசிகளை பார்த்துட்டு இந்த தாசியுடைய சௌந்தரியங்களுக்கு அடிமையாகி ஊரில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தன்னுடைய அனுஷ்டானம் தான் யார் எல்லாத்தையும் மறந்து அங்கேயே குடுத்தனம் பண்ண ஆரம்பித்து அங்கேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த அசத் சங்கம் என்னவோ திருட்டுத்தனம், சாப்பிடக்கூடாது சாப்பிட்றது, குடிக்கக்கூடாது குடிச்சுண்டு, இப்படி அவனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடுது. மகா பாபி ஆயிட்டான். அவனுக்கு பல குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வச்சான் அதெல்லாம் சொல்லலை சுக்காச்சாரியார். ஆனால் கடைசி குழந்தை ஆற்றுல எப்பொழுதுமே கடைக்குட்டிக்கு ஒரு செல்லம் உண்டு. அந்த கடைசி குழந்தைக்கு என்ன பேர் வச்சான்? பூர்வ சம்ஸ்காரம், சின்ன வயசில் பண்ணின சந்தியாவந்தனத்துடைய பலன், நாராயணன்னு பேர் வச்சுட்டான். குழந்தை வயசாயிடுத்து, கிட்டத்தட்ட 80 வயசு தாண்டிடுது. சின்ன குழந்தை வாசலில் விளையாடின்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸோட. இப்படி இருக்கான். அவனுடைய கடைசி காலம் தெரியவா. கடைசி காலத்தில் யமதர்மராஜாலாம் கண்ணில் தெரியவா. அப்படி இருக்க 3 பேர் யமபட்டர்கள் வந்தாச்சு. ச பாசஹஸ்தாம் ஸ்திரீன் திருஷ்டுவா புருஷான் பிருஷதாருணான். பயங்கரமாக இருப்பா. யமதூதர்கள்லாம் பார்க்க டிப்டாப் ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டான். கண்ணங்கரேன் தலையெல்லாம் அவுத்து போட்டுண்டு எங்கே பார்த்தா ஆயுதங்கள்லாம் எத்துன்னு இருப்பா. எப்பொழுதுமே யமதூதர்கள்னா 2 பேர் தான் போகிற வழக்கம். ரொம்ப பாப்பியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கூட வருவாளாங்க ஆயிடுச்சுன்னு பொறுத்துக்கு. அப்பேற்பட்ட பாப்பி அஜாமிள். அதனால் பாசஹஸ்தான் ஸ்திரீன் திருஷ்டுவா 3 பேர் வந்திருக்கா. எப்படி போட்டாலோ இல்லையோ பயம். என்ன ஆயிடுத்து அப்படின்னா, பக்கத்தில் விளையாடின்னு இருக்கான், எங்கேயோ தூரத்தில் விளையாடின்னு இருக்கான். தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதேன ஸ்வரேணோச்சைஹி ஆஜுஹாவ ஆகுலேந்திரியா. பார்த்தோன்னே கடைசியில் விளையாடின்னு இருக்கானோ எங்கேயோ தூரத்தில்
அந்த குழந்தை ஸ்மரணம் வந்து நாராயணா அப்படின்னு கூப்பிட்டானோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிற குழந்தை எல்லாம் டே உங்கள் அப்பா அவனை கூப்பிடுறாடா அப்படின்னு அவன் சொன்னான், அது கிடக்கு நம்ம விளையாடிக்கலாம்டா அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்கு. ஆனால் இந்த குழந்தைக்கு கேட்கலையோ இல்லையோ, ஜெகத் பிதாவுக்கு கேட்டுடுத்து. பகவான் உடனே தன்னுடைய பார்ஷதால அனுப்பிச்சுட்டு நேர தன்னுடைய பார்ஷதாலாம் மேலே பிரத்யக்ஷம் ஆயிட்டா. யமதூதர்கள்லாம் அப்படி நிற்கிறா, அவளை நிறுத்து. உடனே கேட்குறாள், யாரு நீங்க? எங்களை நிறுத்துறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் உண்டு? நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? யமதூதர்கள், யம பிரேஷ்யான்னு. நாங்கெல்லாம் யம தர்மராஜாவால் அனுப்பப்பட்டவர்கள். நீங்க யார் நிறுத்துறதுக்கு? இப்படி சொன்னாலோ இல்லையோ, விஷ்ணு தூத்தாலாம் கேட்டாலாம், தர்மராஜா சொல்றேளே, தர்மம்னா என்ன? தர்மம் அப்படிங்கிற லட்சணம் என்ன சொன்னாலாம். வேத பிரணிஹிதோ தர்மஹ ஹ்யதர்மஸ்தத்விபர்யயः வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமே. வேதத்தில் இதை செய் அப்படின்னு எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அது தர்மம். வேதத்தை இதை செய்யாதே அப்படின்னு சொல்றது அதர்மம். நமக்கெல்லாம் சொல்றது இல்லையா, சத்தியம் வதா தஸ்மாதாஹிதாக்டர் நான்ருதம் வதேத் அப்படிங்கிற விதானங்கள்லாம் நமக்கு வேதம் சொல்றது. அதே சமயத்தில் இது பண்ணாதே அப்படிங்கிறதையும் சொல்றது. இதுதான்ப்பா தர்மம் சொல்றேன். அதனால இவன் யாரு தெரியுமா? மகா பாப்பி அப்படின்னு அவனை வர்ணிக்கிறா. பேர்பட்ட பாவம் பண்ணியிருக்கான், பேர்பட்ட பாவம். அதனால இவனை அவசியம் நரக்கத்துக்கு போக வேண்டியவன், இவனை தடுக்கிறதுக்கு முடியாது என்று இப்படி சொன்னாலோ இல்லையோ விஷ்ணு தூதர்கள் சொன்னாலாம். தர்மம் சொல்றேன், வாஸ்தவம். நீங்க சொல்றது சத்தியம்தான் தர்மம். ஆனால் அதற்கு மேல் ஒரு தர்மம் இருக்குப்பா, பாகவத தர்மம். பாகவத தர்மம்னு ஒன்று இருக்கு. சொல்றார், பிரஜானாம் பிதரோ ஏச்ச சாஸ்தார சாதவ சமாக யதி ஸ்யாத் தேஷு வைஷம்யம் கம்யாம் தி சரணம் பிரஜாஹ அயம் ஹி கிருத நிர்வேஷः ஜன்ம கோட்யம் ஹசாமபி யத்வியாஜஹார விவசோ நாம ஸ்வஸ்த்யயனம் ஹரே. ஒன்று புரிஞ்சுக்கணும், இவன் எப்படி பேர்பட்ட பாபம் பண்ணாலும் கூட கடைசியில் ஒன்று சொன்னானே. என்ன சொன்னான் தெரியுமா? சொன்னான் நாராயணான்னு சொன்னான். அவன் பேர்பட்ட நாமம். அவன் பகவானை கூப்பிடலையே, அவன் யாரை கூப்பிட்டுருக்கான்? அவன் கூப்பிட்டது அவன் பிள்ளைய. அவன் பிள்ளைய கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டுருக்கான் தெரியுமா? மிரியமான சமகிரஹீத்து சாகும்போது கூப்பிட்டுருக்கானே. பேர்பட்ட நாமம் வந்துருமா? அவ்வளவு சுலபமா சாக சமயத்தில் ஐயோ யாரோ என்னென்னமோ வாயில் வரும், அந்த வார்த்தைகள்லாம் வராம பகவன் நாமம் வந்துருமா? அதனால இவன் எப்பேற்பட்ட பாபம் பண்ணாலும் நாம வியாஹரணம் விஷ்ணோ யதஸ்தத்விஷயாமதி. பேர்பட்ட அவனுக்கு தெரிய வேண்டாம். உதாரணம் சொல்லுவா பெரியவா எல்லாரும். என்னன்னு கேட்டா, அவன் கையில் என்ன வச்சுட்டு இருக்கான்? பேதி மாத்திரை. அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்? ஜுர மாத்திரை நினைச்சுட்டு பேதி மாத்திரை சாப்பிட்ருக்கான். அதான் பேதி நிற்காம போயின்னு இருக்கு. டாக்டர்கிட்ட போய் சொல்றான், என்ன சாப்பிட்டேன்? இந்த மாத்திரை, இது பேதி. அது என்ன வேணா இருக்கட்டும், நான் ஜுர மாத்திரை நினச்சி தானே சாப்பிட்டேன், அப்போ எப்படி அது பேதி போகலாம்? அசத்தே, நீ எதை வேணா நினச்சிக்கோ, ஆனால் அதுடைய பலனை காட்டும். அதுடைய தத்துவம் தானே. அதை மாதிரி இவன் பிள்ளைய கூப்பிட்டாலும் அதோடைய அர்த்தம் என்ன? பகவன் நாமம், பகவான் தானே அதோடைய அர்த்தம். அதனால சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேடனமேவ வா வைகுண்டநாமகிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு. சாங்கேத்தியமாக கூப்பிட்டாலும் பரவாயில்ல, சங்கேதமாக கூப்பிட்டாலும் பரவாயில்ல. பாரிஹாஸ்யம் வா, சங்கேதம்னா ஆற்றுல பேர் வைக்கிறாளே பகவான் நாம. நம்ம அது மாதிரிலாம் அந்த காலத்தை நீங்கள் பார்த்தேன்னா நம்ம வேதத்திலே பாருங்களேன், ரிஷிகளுடைய பேர்லாம் பாருங்கள். இப்போ இருக்கிற ஃபாரினர்ஸ் அஹபூன் ரிஷிஹின்று, அஹபூன் அப்படின்னு ஒரு பேர், மகர்ஷியோட பேர். இதெல்லாம் பார்த்தா நம்ம பகவன் நாம பேர் மாதிரி எதுவுமே இல்லை. சுபர்ணா, பிரத்னா, எவ்வளவு பேர்கள்லாம் இருக்கு.
அது ஏதாவது பகவன் நாமாவாக இருக்கும். அதெல்லாம் இல்லை. ஏன் இந்த பகவன் நாமாவுடைய பேர் வைக்கிறதுங்கிறது கலியுகத்தில் பிரசித்தமாச்சு. அந்த காலத்துலேயும் உண்டு. ஆனால் பாருங்க, மகர்ஷியல் பேர்லாம் எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு அர்த்தத்தில் பரத்வாஜா அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. விஸ்வாமித்ரர்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கௌண்டின்யர் அதுக்கு ஒரு அர்த்தம். ஏதோ ஒரு அகஸ்தியர், கும்ப சம்பவா, இதெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் ராமான்னு யாராவது மகர்ஷி இருக்காளோ, கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மகர்ஷி இருக்காளோ, இப்படின்னு அந்த மாதிரி பகவன் நாமா பிரதானமாக இருக்கக்கூடிய நாமம் கலியுகத்தில். அப்படி இருக்க எதற்கு அப்படின்னா, நம்ம ஆற்றுல நம்ம ஜபத்துக்குன்னு உட்கார மாட்டோம். ஏதோ சிவா, ஏதோ நாமான்னு சொல்லாமே. அந்த பேரையும் ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவா. அழகான பேர் வச்சுருப்பா. வச்சுட்டு அதையும் குறுக்கி அது நூ நீ ஏதோ பேர்லாம் வச்சு அதை கூட முழுக்க கூப்பிட முடியாத ஒரு தௌர்பாகியம் சில பேருக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா, பரிஹாசமாக பேசுவா சில பேர். கோவிந்தா, பிஸ்னஸ் போயிடுத்து கோவிந்தான்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா அவ்வளோதான், போண்டின்னு அர்த்தம். அது மாதிரி பாரிஹாஸ்யம், ஸ்தோபம். சங்கீதத்தில் இப்போ பாடுனா இல்லையா, சங்கீதங்கள்லாம் சில பேர் இழுப்பா. முதல்ல ராமாங்கிற ஒரு நாமத்தை அப்படின்னு ராமாவை ஒரு பக்கம் ரா ஒரு பக்கம் மா. ஸ்ரீ ஹரியன் அழகா சொல்ல, நீ எப்படி வேணா பாடிக்கோ, நான் ஒட்டி வச்சுக்கிறேன்டா அப்படின்றான். அதை மாதிரி ஸ்தோபம், ஹேடனம் எது வேணாலும் நீ பண்ணிக்கோ. ஆனால் வைகுண்ட நாம கிரகணம், அங்கே சொல்லப்படுற வஸ்து பகவான். அது என்ன பண்ணும், அசேஷ அகரம் விதுஹு. மேலே என்ன தெரியுமா, மிரியமானக. நம்மளும் பாபம் பண்ணும்போது பகவன் நாம சொல்லும் போது நம்ம பாபம் போகிறது. ஆனால் என்ன ஆகுது, திருப்பியும் வந்து உக்காண்டுக்கிறது. பாபம் போகிறது. ஸ்ரீருத்ரம் முழுக்க சொல்கிறோமோனோ, தம்போஜம்பே ததாமி, அவ்வளோதான், சுத்தம் ஆயிடுறோம். ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பியும் பழைய வாசனைகள்லாம் வந்து, எதேதோ சிந்தனைகள்லாம் வந்து திருப்பியும் விழுந்துடுறோம். ஆனால் அஜாமிலனுடைய கேஸ் எப்படின்னா, கடைசி காலத்தை நாராயணான்னு சொன்னான், பிராணன் போயிடுத்து. அடுத்தாப்புல பாபம் பண்ணுறதுக்கு அவனுக்கு சமயம் இல்லை. அதனால் என்ன ஆயிடுத்து, சுத்தனா ஆயிட்டான். இப்போ எங்களை சேர்ந்தவன். அதனால் அவனை விட்டுடணும்ப்பா. அஜானதோபி ஆத்மகுணம் குறியான் மந்த்ரோப்யுதாகிருதா. அதனால் விட்டுடுங்கோ. மேலே சொன்னாராம் பாருங்கோ, அவனுடைய கழுத்தில் எங்கேயாவது யம பாசம் போட்டது கயண்டதுன்னு சரித்திரம் உண்டா? ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கன்னு காட்டுறாளாம். பார்த்தா யமதூதர்கள் போட்ட பாசம் அவிழ்ந்து கிடக்கு. ஆஹா, ஆச்சரியப்பட்டா, கிளம்பி போயிட்டா. இவனே விஷ்ணு பார்ஷதர்களோடு வரணும், இவனுக்கு ஆசை. பேர்பட்ட பாப்பியே காப்பாற்றிருக்காளே யார், என்னை அழிச்சுன்னு போயிடுவாளாம். உடனே சொன்னாலாம், இப்பொழுதே உடனே அழிச்சுன்னு போக முடியாதுப்பா, ஹரித்வாரத்துக்கு ஓடு, போய் தபஸ் பண்ணு, கங்கையில் ஸ்நானம் பண்ணி தபஸ் பண்ணு, உனக்கு அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி அங்கே போய் தபஸ் பண்ணி பல நாட்கள் கழித்து அந்த பகவானுடைய விமானம் வந்து வைகுண்டத்துக்கு அடைஞ்சான் என்று அஜாமிலனுடைய சரித்திரம். இங்கிருந்து கிளம்பி போனாலே யமதூதர்கள் எப்போதும் போனால் டசனாக தான் எடுத்துன்னு போவாலாம். காலி பையோடு வருவா, 10 பையோடு போவாலாம் யமதூதர்கள். இன்னைக்குன்னு பார்த்து வரும் கையோட வரா. யமதர்மராஜா பார்க்கறாரு, என்னாச்சுப்பா என்னாச்சு? அங்கே போனாலாம், பிரபோ எவ்வளவு ராஜாக்கள் இருக்கா, எனக்கு புரிய மாட்டிக்கிறது. மொத்தம் எவ்வளவு ராஜாக்கள் இருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் தான் பெரியவான்னு நினச்சோம். வேறு யாரோ ஒருத்தர் வந்து, இவன் அங்கே தகாதவன், இவன் அங்கே வரத்துக்கு யோக்கியதை இல்லாதவன், நீ போன்னு அமுச்சுட்டாலே. யாரோ விஷ்ணு தூதர்களா. சரி, எதனால் விட்டா? அவன் கடைசியில் பிராணன் விடுற சமயத்தில் நாங்கள் பாசம் போடுற சமயத்தில் நாராயணான்னு கூப்பிட்டான். அப்படி சொன்னாலோ இல்லையோ, யமதர்மராஜர் சிம்மாசனத்தில் ஏறி நின்று கை கூப்பிச்சுட்டார். ஆஹா, பேர்பட்டதுப்பா, உங்களுக்கு அது தெரியாது. இந்த நாமத்துடைய வைபவம் 12 பேருக்கு தான் தெரியும். ஸ்வயம்பூ, நாரத, சம்பு, குமார, கபில, மனு, பிரஹ்லாத, ஜனக, பீஷ்ம, பலி, வையாசகி, வயம். எல்லார் பேரையும் சொல்லிட்டு கடைசியில் அடியேனுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேள்ப்பா. நல்ல வேலை, விஷ்ணு பக்தால் இருக்கிறதுனால அவன் நாராயணான்னு கத்தினத்தினால் இப்படி வந்தேள். இதே அவன் மகாதேவான்னு கூப்பிட்டு சிவகணங்கள் வந்திருந்தா உங்களை துவம்சம் பண்ணியிருப்பாவா. அதனால் ஜாக்கிரதையாக வந்தேள். ஏதாவதால மகனிர் ஹரணாய பும்சாம்
சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்மணாம்னாம் விக்ருஷ்ய புத்திரமகவான் யதஜாமிலோபி நாராயணேதி மிரியமான இயாய முக்திம். பேர்பட்டது. இது ஒன்னே உதாரணம்ப்பா. நான் இப்போ சொல்றேன், இனிமேல் நீங்க எங்கெங்க போகணும்னு சொல்றேன். ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம். எவன் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவனுடைய நாக்கு பகவான் நாமாவை சொல்லலையோ, சேதஷ்சன ஸ்மரதி தச்சரணாரவிந்தம், எவனுடைய ஹிருதயமானது பகவான ஸ்மரிக்கலையோ, பகவத் சரணத்தை ஸ்மரிக்கலையோ, கிருஷ்ணாயனோ நமதி யச்சிர ஏகதாபி, வாழ்க்கையில் ஒரு தடவை கூட கிருஷ்ணாய நமகான்னு தன் தலை வணங்கலையோ, தானானயத்வமசதா அகிருத விஷ்ணு கிருத்தியான்னு அவள் அழிச்சுன்னு வாங்கும். தப்பி தவறி பகவன் நாமாவை சொன்னவா வீட்டு பக்கம் போகாதேங்க என்று சொல்லிட்டு சொன்னாராம். தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணோ ஜெகன் மங்களமம் அசாம் என்று தமான சரித்திரம் இதை சொல்றார். சுகாச்சாரியால் தானே இந்த சரித்திரத்தை சொல்லும் போது சொல்றாளாம், இந்த சரித்திரத்தை பரீட்சித்தே இப்போ நான் வரும்பொழுது உனக்கு உபன்யாசத்துக்குன்னு வந்தேன் இல்லையா, வர வழியில மலைய பர்வதத்தில் அகஸ்திய மகரிஷி எனக்கு இந்த கதையை சொன்னார்ப்பா. இதிஹாசமிமம் குஹ்யம் பகவான் கும்பசம்பவா கதையாமாச மலையே ஆசீனோ ஹரிமர்ச்சயன். பகவான தியானம், பகவானுக்கு பூஜை பண்ணிண்டு பகவானை தொட்டுண்டே சொன்னாராம். பகவானை தொட்டுண்டே சொன்னாராம். இந்த சரித்திரம் பேர்பட்ட சரித்திரம்பா என்று சொல்லி பிரச்சேதஸுடைய சரித்திரங்கள்லாம் சொல்றால். தக்ஷன் அப்படின்னு, தக்ஷனுக்கு பல குழந்தைகள், 1000 குழந்தையா பெற்றெடுத்து 10,000 குழந்தைகளாக பெற்றெடுத்து நீங்கள் போய் தபஸ் பண்ணி சிருஷ்டி பண்ணுங்கோன்னு அனுப்புகிறா. அவள் எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, நேர குருவாயூரில் நாராயண சரஸுக்கு வரா. வந்து இந்த பக்கமாக போய் தபஸ் பண்ணலான். தபஸுக்குன்னு வந்தால் என்ன பண்ணுறார் நாரதர், அவள் எல்லாருக்கும் ஞானோபதேசம் பண்ணி சன்னியாசியை அமுச்சு விட்றார். அவர் என்ன நினச்சிட்டார்னா, நான் இப்படி பண்ணினா தக்ஷன் சந்தோஷப்படுவான். இப்படி ஒரு தடவையாச்சு 2 தடவையாச்சு, போனவாலாம் வரல. தக்ஷனுக்கு கோபம். தக்ஷனை போய் பார்ப்போம் அப்படின்னு ஆசையாக வந்தார். ஆசையாக வந்தா தக்ஷனுக்கு கோபம் வந்துடுது. இப்படி பண்ணலாமா, நான் எப்பேர் கஷ்டப்பட்டு 10,000 பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி பிரஜைக்காக அனுப்புகிறேன், நீ இப்படி சன்னியாசியாக்கிட்டேப்பா, இன்னிலேதோ நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். தஸ்மால் லோகேஷு தே மூடா ந பவேத் பிரமதஃ பதம். நாரதரை பார்த்து சாபம் கொடுத்தாராம். இன்று முதல் 1 மணி நேரம் ஒரு இடத்துல உன்னால் இருக்க முடியாது, சுத்தின்ண்டே இருக்கணும் அப்படின்னு தக்ஷனுடைய சாபம் நாரதருக்கு. அவரா சந்தோஷம், இத்தனை நாளாக ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்து பண்ணேன், இப்போ 24 மணி நேரத்தில் 24 இடத்துல போய் நான் சப்தாகம் சொல்லிடுவேன்ட்டார் அப்படின்னு கிளம்பிட்டார். திருப்பியா சிருஷ்டி பண்ணலான்னு சொல்லும்போது பிரம்மதேவன் சொன்னாராம், தக்ஷா பிள்ளையாக பிறந்தாதானே சன்னியாசி ஆக்கிறார், பொண்ணுகளை சிருஷ்டி பண்ணு, பொண்ணுகளுக்கு சன்னியாசி சன்னியாசம் கிடையாது, ஸ்திரீகள் என்று சொன்னாலோ இல்லையோ 60 குழந்தைகள் 60 பெண்களை ஷஷ்டிம் சஞ்சனயாமாச தாக்ஷாயன்ய பிரஜா சர்வான்னு அந்த 60 பேருடைய குழந்தைகள் தான் உலகமே. மனுஷியாளாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், தவக்கலையாக இருக்கட்டும், எந்த மிருகங்கள் எப்பேற்பட்ட பட்சிகள் எடுத்துக்கோங்க, எல்லாம் அந்த தாக்ஷாயனுடைய குழந்தைகள் தான். அந்த 60 பேருடைய குழந்தைகள் தான் அத்தனை பேரும் என்று சொல்லி அப்பேற்பட்ட விசேஷ சரித்திரத்தை சொல்கிறா. ஒரு சமயம் தேவேந்திரன் விசேஷமாக அங்கே நர்த்த நாட்டம் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, சுரேந்திரபுரி, அப்படி அழகான டான்ஸ் நடந்துட்டுருக்கு. ப்ரஹஸ்பதி வந்தார். ப்ரஹஸ்பதி தான் குரு, தேவர்கள் அத்தனை பேருக்கும் ப்ரஹஸ்பதி தானே குரு, வாசஸ்பதினு சொல்லுவாள். அப்பேற்பட்ட ப்ரஹஸ்பதி அங்கே வர சமயத்தில் தேவேந்திரன் பார்த்தும் பார்க்காம இருந்தான். நோச்சசால ஆசனாதிந்திரஹா பஷ்யன்னபி சபாகதம். எப்பொழுதுமே நம்ம ஆற்றுல ஒரு குரு வந்துட்டார்னு வச்சுப்போம், நான் வரக்கூடிய கஜேந்திர மோட்சம் கூட அந்த சரித்திரத்தை தான் சொல்லக்கூடிய. எந்த மௌனம் வேணா இருக்கலாம், படிக்கிறவாளாக இருக்கிறதுனால குழந்தைகளாக இருக்கிறதுனால சொல்கிறேன், என்ன வேணாலும் தபஸ் பண்ணலாம், ஆனால் குரு கிட்ட அதெல்லாம் செல்லாது. நான் தபஸ் பண்ணுக்கவோ மாற்று பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வரான்னு வச்சுப்போம், அந்த இடத்துல உட்காந்து எங்கள் வாத்தியார் என்னை பார்க்கட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அவர் சொன்னதை செய்யணும். நடு காயத்ரி, நடு அனுஷ்டானம் அதெல்லாம் குரு விஷயத்தில் கிடையாது. குரு எல்லாத்துக்கும் மேலே அப்பாற்பட்டவர். அப்படி இருக்க இவன் அசையவே இல்லை, அப்படி இருந்தான். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால்
வந்து பார்த்தார், தனக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னோடனே கிளம்பி போயிட்டார் ப்ரஹஸ்பதி. அப்படி கிளம்பினரோ இல்லையோ, உடம்புலேருந்து சில தபஸு சக்தி குறையிற மாதிரி இருக்கு. கோடி தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. பிரம்மாவை போய் சரணாகதி பண்ணா தேவதைகள்லாம். ரொம்ப தப்புப்பா. எப்பொழுதுமே குருவை மதிக்கணும்ப்பா. குரு கட்டாட்சம் ரொம்ப தேவை. உலகத்திலேயே சொல்லுவா இல்லையா, குரு பலம் இருந்துடுத்துனா எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லுவா. அது உடனே நம்ம நினச்சிட்டு நவக்கிரக குரு நினச்சிக்க வேண்டாம். நம்ம மாத்து வாத்தியார். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்ம மாத்துக்கு யார் வாத்தியாரோ அவளுக்கு புரோஹிதாள்னு இருக்கா இல்லையா, அவள் தான் புரோதா மேவகச்சதி. அது ப்ரஹஸ்பதி தான். புரோஹிதான்னாரே ப்ரஹஸ்பதி. அவள் எப்படி வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் படிப்பில் குறைச்சலாக இருந்தாலும் கூட. இவர் எங்கள் ஆத்து வாத்தியாருக்கு அவ்வளோ போர்லன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட போய் கற்றுக்கலாமே தவிர ஆத்து வாத்தியார் அவமானப்படுத்தவே கூடாது. நம்ம ஆத்து வாத்தியார் அவர் கையில், அவர் எப்படி வேணா இருக்கட்டும், அவர் கையில் வாங்கிக்கக்கூடிய அந்த பவித்திரம் சக்தி. சக்தி ஏன்னா பரம்பரை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால் அந்த குருவை நீங்கள் அவமானப்படுத்திட்டே. அதனால ஒன்று சொல்கிறேன், அவளுக்கு இந்த இவ்வளவு குழந்தைகள் அசுராள் மொத்தம் தேவதைகள் 33 கோடி தேவதைகள், அசுராள் 66 கோடி. அந்த 66 கோடியில் ஒரே ஒரு கடைசியில் ஒரு சகோதரி உண்டு அசுராளுக்கு. அவள் பேர் ரச்சனான்னு பேர். ரச்சனா. அந்த ரச்சனா அவள் யாருக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டால் துவஷ்டாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அவள் 2 பேருக்கும் பிறந்தவர் தான் விஸ்வரூபன்னு பேர். எல்லாம் வேதத்தை வரக்கூடிய கதை, அதனால சொல்கிறேன். அந்த விஸ்வரூபனை போய், அவர் பிராமணர் இல்லையா, அந்த விஸ்வரூபனை போய் நீங்கள் சரணாகதி பண்ணுங்கோ, அவர் மூலமாக நீங்கள் தபஸை சம்பாதிச்சுக்கோங்கோ, உங்களுக்கு க்ஷேமம் கிடைக்கும் என்று சொல்கிறா. இப்படி சொன்ன உடனே அவள் போய், மருமான் தான் அசுராளுக்கு மருமான்னா தேவதைகளுக்கும் மருமான், எல்லாம் மூத்தாள் இளையாள் குழந்தைகள் தானே. அப்படி இருக்க அவன் சொல்கிறான், நீங்களாம் எனக்கு மாமா வாச்சே, உங்களுக்கு நான் சின்னவன், எப்படி நான் வாத்தியாராக இருக்கிறது? அதெல்லாம் இல்லைப்பா. வயோ ஜ்யேஷ்டிய காரணம் சந்தோபியோன்யத்ர ந பிரம்மன் சொல்கிற. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம். ந கர்ஹயந்தி ஹ்யர்த்தேஷு யவிஷ்டாங்கிரியபிவாதனம். நான் சின்னவனாச்சே, எனக்கு வந்து நீங்கள் பெரியவா நமஸ்காரம் பண்ணுறேன்னா உடனே தேவதைகள் சொல்கிறான், அப்பா உன்கிட்ட இருக்கிறது வேதம். சந்தோபியா அந்யத்ர ந பிரம்மன். சந்தஸ் வேதம் ஒன்றை இருக்கிறதுனால நான் நமஸ்காரம் பண்றது ஒன்றை இருக்கக்கூடிய வேதத்திற்கு. ஆனா வயசுங்கிறோமே, அது ஜெயிஷ்டிய காரணம், அது ஏதோ பெரியவா அப்படிங்கிற பேருக்கு தவிர உன் வேதத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண உடனேயே நாராயணவர்மா அப்படிங்கிற உத்தமமான ஒரு மகா மந்திரங்களை உபதேசம் பண்றா. உபதேசம் பண்ண உடனே ஆத்து வாத்தியாரா வச்சுட்டாலோனோ. அந்த விஸ்வரூபருக்கு 3 தலை. விஸ்வரூபோ வை த்வாஷ்ட்ரஃப் புரோஹிதோ தேவானாமாசீத் ஸ்வஸ்ரீயோசுராணாம். அசுராணாமுடைய ஸ்வசா அப்படின்னா தங்க, ஸ்வஸ்ரீயஹானா மருமான்னு அர்த்தம். ஸ்வஸ்ரீயோசுராணாம். அவனுக்கு 3 தலையாம். தஸ்யத்ரீணி ஷீர்ஷான்யாசன் சோமபானம் சுராபானம் அன்னாதனம். 3 பா. சோமபானம்னு ஒரு தலை, யாராவது யாகம் பண்ணா சோமரசங்களாம் அங்கே போகுமா. சுராபானம் அதுவும், அன்னாதனம் சாப்பாடு சாப்பிட்ற 3 தலை. அப்படி 3 தலையோடு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, டெய்லி தேவதைகளுக்காக சப்ரத்யக்ஷம் தேவேபியோ பாகமவதத் எடுத்து போச்சான். இந்திராய அப்படிங்கிறதுனால அவர் சொல்லுவா இல்லையா, அந்த இந்திரனுக்குன்னு எடுத்து வச்சுண்டு இந்திராய ஸ்வாஹா அர்த்தம். பிரத்யக்ஷம் தேவேபியோ பாகம் அவதத் பரோக்ஷமசுரேபியா உள்ள அசுராய இதன்னமமா. ஸ்வாஹா மாத்திரம் தேவதை, இதன்னமமா மாத்திரம் அசுராள். பரோக்ஷமசுரேபியா சர்வஸ்மை. இதெல்லாம் அப்படியே இருது. இந்த அனுவாகத்தில் வரக்கூடிய 2ஆம் காண்டத்தில் 5ஆம் பிரஷ்னம் முதல் அனுவாகத்தில் வரக்கூடிய சரித்திரம் அப்படியே 9வது அத்தியாயம் 6வது ஸ்கந்தம் அப்படி வரிசையாக வருதோன்னோ. இதை தெரிஞ்சுடுத்து தேவதைகளுக்கு, ஞானிகளோனோ தெரிஞ்சுடுத்து. சர்வஸ்மை வை பிரத்யக்ஷ யஸ்மா ஏவ பரோக்ஷம் வதந்தி தஸ்ய பாக உதிதஸ்தஸ்மாதிந்திரோ பிபேதி திருவை ராஷ்டிரம் விபர்யாவர்த்தயதீதி தஸ்ய வஜ்ரமாதாய ஷீர்ஷாண்யச்சினத். உடனே கத்தி எடுத்தார், 3 தலையும் வெட்டிட்டார். 3 தலையும் வெட்டிட்டோனோ 3 கீழே கிடக்கு. பிரம்மஹத்தி பாப்பம் வந்துடுத்து. பிரம்மஹத்தி
அது என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டால் எங்கே பார்த்தாலும் பிரம்மன்னு பிரம்மன்னு எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாலும் பிரம்மன்னிதி. உடனே வேதத்துக்கும் பாகவதத்துக்கும் ஒன்னே வித்தியாசம், ஒன்று தான். வேத கதையில் எப்படி வருதுன்னு கேட்டால் பூமி வனஸ்பதி ஸ்திரீ 3 இடத்துல தான் பிரம்மஹத்தியை கொடுத்துருக்கா. ஆனால் பாகவதத்தில் பூமியம்பு துரும யோஷித்யா சதுர்தா வியபஜத்தரிஹி. இங்கே என்னன்னு கேட்டால் பாகவத்தில் ஜலத்துக்கும் கொடுத்தாராம் பிரம்மஹத்தி. என்னன்னு கேட்டா அவள்கிட்ட போய் பூமிகிட்ட போய் அம்மா என் பிரம்மஹத்தி கொஞ்சம் எடுத்துன்றியா? உடனே பிரம்ம சொல்லித்தான், நான் எடுத்துக்கிறேன், அவசியம் எடுத்துக்கிறேன். சப்ருதிவீம் உபாசீதத் அஸ்யை பிரம்மஹத்யாயை திருத்தீயம் பிரதிகிருஹாணேதி சாப்ரவீத்வரம் ரணை காதாத் பரா பவிஷ்யந்தி மன்யே ததோ மா பரா பூவமிதி. அது சொல்லித்தான். என்னன்னு கேட்டா நான் அவசியம் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு வரம் கொடுப்பியா? கண்டிப்பாக வரம் கொடு. என்ன? பூமிஸ்துரியம் ஜக்ராஹ காத பூரவரேணவை ஈரிணம் பிரம்மஹத்யாயா ரூபம் பூமௌ பிரதிருஷ்யதே. இந்த சரித்திரங்களாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எனக்கு என்ன வரன்னு கேட்டால் என்னை எல்லாரும் தோண்டி போயிடுறாது, அப்படியே இருக்காம கொஞ்ச நாள் அப்படியே மூடி போயிடணும். இது எனக்கு வரனா கொடு. நான் உன் பிரம்மஹத்தி எடுத்துக்கிறேன். பிரம்மஹத்தினா என்னன்னு கேட்டால் ஊஷர க்ஷேத்திரம்னு சொல்லுவா, கருப்பாக இருக்கும், அது எது போட்டாலும் வளராது. அதுதான் பூமியுடைய பிரம்மஹத்தி ஸ்தலம். இதை எடுத்தோம். அடுத்தாப்புல 2வதுக்கு போனராம். யாரு? துரியம் சேத விஹோஹேன வரேன ஜக்ருஹுர்த்ருமா. 2வது மரங்கள் கிட்ட போனா சவனஸ்பதி நுபாசீதத் அஸ்யை பிரம்மஹத்யாயை திருத்தீயம் பிரதிகிருஹீதேதி தே ப்ருவன் வரம் விருணாமஹை விருக்ணாத் பராபவிஷ்யந்தோ மன்யாமஹே. என்ன எடுத்து வரம்? அது வரம் கேட்டுதான். எனக்கு வெட்ட நான் வளர்ந்துட்டே வரணும், எனக்கு வரம் கொடு. சரி, வெட்ட வளர்றேன். என் பிரம்மஹத்தி என்ன எடுத்துக்கிற? அவசியம். சநிர்யாசோ பவத். மரங்களுக்கு என்னன்னு கேட்டா அங்க ஒரு பெருங்காயம் மாதிரி வரும். நிர்யாசகா கঠিன ஒரு வேத பாஷை வித்யாரண்ய சுவாமி அர்த்தம் பண்ற. அது ஒரு பெருங்காயம் மாதிரி வருமா, அதுதான் பிரம்மஹத்தி. அது சொல்ற இந்த இடத்துல துரியம் தேஷாம் நிர்யாச ரூபேண பிரம்மஹத்யா பிரதிருஷ்யதே. அப்படி அது. ஆனால் வேதம் அழகாக சொல்லிடுத்தோம். இப்படி சொன்ன உடனே என்ன தோணும்? ஓஹோ இனிமேல்ட்டுன்னு கிடையாது. அதே வேதம் சொல்றது அழகா, தஸ்மா அந்நிர்யாசஸ்ய நாஷ்யம் பிரம்மஹத்யாயை ஹ்யேஷவர்ணா. பெருங்காயத்தை சாப்பிடாதே, ஏன்னா பிரம்மஹத்தியுடைய ரூபம். உடனே அடுத்து பக்ஷாந்தரம். அதோ கலு ய ஏவ லோஹிதோ யோ வாவ்ரஷ்சனா நிர்யேஷதி தஸ்ய நாஷ்யம். வெட்டப்பட்டு அங்கிருந்து தோன்றது பார்த்தேலா, அதை சாப்பிடாத. ஷேப்பு கலர்ல லோகித கர்ணமா இருக்கக்கூடிய அந்த பெருங்காயத்தை சாப்பிடாத. சுவாபாவிகமா மரத்துல வரக்கூடிய வெள்ளையா வரக்கூடியதுல காமமன்யஸ்ய தஸ்ய நாஷ்யம் காமமன்யஸ்ய. இஷ்டம் இருந்தா சாப்பிட்டுக்கோ, தோஷம் கிடையாது. ஆனா சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா முக்கியமான ஸ்ராத்தாதி கர்மக்கள்ல சேர்த்துக்கிறது இல்லை, விரதங்கள்ல சேர்த்துக்கிறது இல்லை. ஏதோ அன்னைக்கு இஷ்டத்துக்கு வாயில போட்டுக்கிறது, அதுக்கும் பிரமாணம் இருக்கு. அதான் என்ன சொல்றா, வெட்டப்பட்டு வெட்டத்திலேருந்து வருது பார்த்தேலா, அதை எடுத்துக்க கூடாது. லோகிதமா வருது எடுத்துக்க கூடாது. ஆனா சுவாபாவிகமா வரக்கூடியது, இப்ப வருதெல்லாம் சுவாபாவிகமா வரக்கூடிய விஷயம் தான், சாப்பிட்டுக்கலாம். ஆயிடுத்து 2 ஆயிடுத்து. 3வது இப்ப என்ன 50% பிரம்மஹத்தி பேடுத்தவருக்கு. இப்போ 3க்கு வந்துட்டார். யார்கிட்ட வந்தார்னா சஸ்திரீஷகும் சாதம் உபாசீதத். 3வது அந்தரம் என்ன அப்படின்னா சஸ்வத் காமவரேணாஹம் துரியம் ஜக்ருஹுஸ்திரியா ரஜோ ரூபேண தாஸ்வம்ஹோ மாசி மாசி பிரதிருஷ்யதே. ஸ்திரீகளே, ஸ்திரீமணிகளே, என்னுடைய பிரம்மஹத்தி எடுத்துக்கிறோம். எனக்கோ வரம் கொடுக்குறோம். என்ன வரம்? எனக்கு என்ன வரம் தெரியுமா? கடைசி ரித்வியாத் பிரஜாம் பிந்தாமஹை காமமா விஜனிதோ சம்பவாமேதி தஸ்மாத் ரித்வியாத் ஸ்திரியஃப் பிரஜாம் பிந்தந்தே. அப்படின்னு என்னன்னு கேட்டா, எங்களுக்கு கர்ப்பம் தரிச்சாலும் 10 மாசம் எங்களுடைய பதி எங்களோடையே இருக்கணும். ஏன்னா மிருகங்கள் எப்படின்னா கர்ப்பம் தரிச்சுனா புருஷ மிருகம் ஸ்திரீ மிருகத்துக்கிட்ட போகாது. ஆனா மனுஷியால் எப்படின்னு கேட்டா, அதனால்தான் 8 மாசம் 9 மாசம் கழிச்சு கொண்டு விடுறது பத்ததியும் கொண்டு வந்திருக்கா. வேதத்தையும் தர்மத்தையும் அனுசரிச்சு தான் கொண்டு வந்திருக்கா சாஸ்திரம். அவளுக்கு என்னடா பிரம்மஹத்தி அப்படின்னு கேட்டால் ரஜோ ரூபேண தாஸ்வம்ஹோ மாசி மாசி பிரதிருஷ்யதே. பகிஷ்டா காலம்னு இருக்கு இல்லையா, ஒதுங்குறா இல்லையா 3 நாள்,
அந்த 3 நாள் தான் அவளுடைய பிரம்மஹத்தி. அப்படின்னா என்ன? ஸ்திரீகள் தேவதைகள். ஏன்னா ஒவ்வொன்றும் பாருங்க, பஞ்சபூதங்கள்ல இருந்து ஒவ்வொன்றும் தேவதைகளுக்கு தான் கொடுக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷன்ட்ட போய் புருஷன்ட்ட கொடுக்கல, ஸ்திரீகள்கிட்ட கொண்டு கொடுத்தா. ஏன்னா அந்த தாங்கக்கூடிய சக்தி, அதை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது ஸ்திரீகளுக்கு. அதுக்கு தான் அந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது அவ தெய்வம். எங்கேயும் சிரமப்படக்கூடாது. அதுக்கு நியமங்கள்லாம் இருக்கு. அந்த சமயத்தை எப்படி இருக்குன்னு இந்த அனுவாகத்திய கடைசியில அவ தஸ்யா நகானி நிகிருந்ததே யா ததோ தாவதே எல்லாம் விதிச்சிருக்கு. சமயத்தில் பல்லு தேகக்கூடாது, அந்த சமயத்தில் ஸ்நானாதிகள் கூடாது, அலங்காராதிகள் கூடாது, வெளிச்சத்தில் இருக்கக்கூடாது, இப்படிலாம் பல நியமங்கள். இதெல்லாம் எதற்கு? அது என்னமோ அவளை ஓரம் தட்டுறதுக்கு கிடையாது, தெய்வீகமாக பூஜை பண்ணுறது. அந்த சமயத்தில் அவள் அந்த பிரம்மத்தை, அந்த பிரம்மஹத்தியை தரிச்சுட்டு இருக்கானா என்ன? தேவேந்திரனுக்கு இந்திரனுக்கு சகாரம் பண்ணியிருக்காவா. அப்போ எப்பேற்பட்டவ ஸ்திரீகள் இல்லையா? அதனால அதுதான் பிரம்மஹத்தி. அதோடு முடிஞ்சுடுத்தோனோ. இப்போ பாகவதத்தில் என்னன்னு கேட்டால் 4வது அம்பு ஜலத்துக்கு கொடுத்துரும். அது என்னன்னு கேட்டால் திரவியபூயோ வரேணாபஹா துரியம் ஜகுர்மலம். வரம் ஜலதேவதைகள்லாம் சொல்லித்தான், தேவேந்திரா வரத்துக்கு நான் வாங்கிக்கிறோம், ஆனால் எனக்கு என்னென்னா நாங்கள் யார் யாரோட சேர்றோமோ அவளுடைய கௌரவம் எனக்கு கிடைக்கணும். நாங்கள் யாரோட சேர்றோமோ ஒரு நல்ல சௌகந்தியம், ஒரு சின்ன சென்ட், ஒரு சின்ன ட்ராப் விட்டா ஜலமே சென்ட்டாக மாறி போய்டுறது. அப்போ சென்ட்டுக்கு என்ன கௌரவமோ அது. உதாரணம் சொல்லணும்னா பாலுக்கு 10 ரூபா அப்படின்னா பாலில் கலக்கக்கூடிய ஜலத்துக்கு எனக்கு 10 ரூபா. அன்னியிலேருந்து தான் பாலில் ஜலத்தை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பாலுக்கு என்ன ஒரு கௌரவம், அதே கௌரவம் ஜலத்துக்கும் இருக்கு. அந்த கௌரவத்தை கொடுக்கணும் எனக்கு. ஆமாம், அப்போ அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரம்மஹத்தி என்ன தெரியுமா? தாசு புத்புத பேனாபியாம். சில இடத்துல நதிகளில் போனால் கடைசியில் ஓரங்கட்டும், அப்படியே அந்த லாஸ்ட்டில் அங்கே போய் குளிக்கக்கூடாதும். அந்த நொறையா வருது பார்த்தேல்ல, புத்புதம் பேனம்லாம், அதெல்லாம் பிரம்மஹத்தி ஸ்வரூபம். இப்படியாக அப்பேற்பட்ட தன்னுடைய பிரம்மஹத்தியெல்லாம் தேவேந்திரன் அவளுக்கு கொடுத்துட்டு தான் சுத்தியானான் என்று சொல்லி அப்படியாக வருது. உடனே எல்லா தேவதைகள்லாம் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்றா. இத கோபம் வந்துடுத்து யாருக்கு? தன்னுடைய அப்பாவுக்கு. த்வஷ்டா ஹதபுத்ரோ வீந்திரகம் சோமமாஹரது. என் புள்ளபாடு தேமேந்தான் இருந்தான். அவனை நீ எனக்கு ஆத்து வாத்தியாரா இருந்து அழிச்சுன்னு போய் அவனை உபாத்தியாயம் பண்ணவைக்கு சொல்லி கடைசியில் அவன் தலையும் சீவிட்டானே. இந்த தேவேந்திரனுக்கு சத்ருவான ஒரு குழந்தைய நான் உற்பத்தி பண்றேன் என்று சொல்லி தட்சிணாக்னியில ஒரு ஆகுதி கொடுக்கிறார். ஆகமுகம் என்ன எடுத்துன்னு கேட்டால் இந்திர சத்ருர் வர்தஸ்வா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்திரனுக்கு சத்ருவான குழந்தையை ஏற்படுத்த போறேன், ஏற்படுத்துங்கள், இந்திர சத்ருர் வர்தஸ்வா என்று சொல்ல போக இந்திர சத்ருர் வர்தஸ்வா, இந்திரஹா சத்ருஹு யஸ்ய சஹா இந்திர சத்ருஹு. இந்திரன் எவனுக்கு சத்ருவோ அப்பேற்பட்ட புள்ள புறக்கட்டும் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணின்றான். அதனால்தான் சுஸ்வரமா சொல்லணும் வேதம். ஸ்வரம் கொஞ்சம் மாறி போயிடுத்தினால் அர்த்தம் மாறி போயிடும். ரக்ஷோஹாகம லக்வ சந்தேகா பிரயோஜனம். ஸ்வரம் அதுக்காகவே வியாக்கரணத்தில் ஸ்வர வைதிக பிரக்கிரியை அப்படின்னு ஒரு ஸ்வர பிரக்கிரியனே ஒன்று உண்டு. அப்பேற்பட்ட அந்த ஸ்வரத்தை மாற்றி சொல்லிடக்கூடாது. இந்திர சத்ருர் வர்த ஸ்வாஹேந்திர சத்ருர் வர்த ஸ்வான்னு சொல்லி தத்ருத்ரஸ்ய விருத்ரத்வயதப்ரவி வந்துருத்துனே. தஸ்மாத் அஸ்யேந்திர சத்ருரபவத், தஸ்மாத் அஸ்ய விருத்ரஸ்ய இந்திரஹா சத்ருரபவத் இப்படின்னு சரித்திரம் போறது. இப்படிதான் விருத்ரன் அப்படின்னா வேதம் முழுக்க வந்தான். இந்திரோ விருத்ரகம் ஹத்வா இந்திரோ விருத்ரமஹன்னு சொல்றோமே, ஒன்றும் இல்லை, தர்மா தர்மம்னு அர்த்தம். அந்த விருத்ரஹானா ஆவரகா, எங்க பார்த்தாலும் இருளாயிடும். அப்படி இருக்க விருத்ரன் பார்த்து வளர்ந்துன்னு போயிட்டு இருக்கான் பிரம்மாண்டமா. சவிஸ்வங் அவர்தத சொல்லிட்டே இருப்பார். அப்படி இன்ச்சு பை இன்ச்சா வளர்ந்துன்னு போயிட்டே இருக்கானா. அதாவது ஒரு பக்கம் வளர்ந்தா ஒரு பக்கம் பார்க்கலாம். கபந்தனாவது எப்படி இருந்தான்னா இப்படிதான் இருந்தானா ராமாயணத்தில். இவனா மேலையும் வளர்றான் கீழே வளர்றான். சில பேர் அப்படி வளர்ந்துட்டே போவா, 2 சைஸும் வளர்ந்துட்டே போவா. அப்படி இவன் விருத்ராசும் வளர்ந்துட்டே போறான். யாருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ பகவானை குறித்து தபஸ் பண்ணோடனே பகவான் சொன்னாராம், ததீச்சி அப்படிங்கிறவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவர்கிட்ட போங்கோ, அவர்கிட்ட போய் எனக்கு உங்க முதுகு எலும்பு வேணும், அதில் தான் நான் வஜ்ராயுதம் பண்ணிக்க போறேன், எனக்கு கொடுங்கோன்னு கேளுங்கோன்னு சொன்னோடனே அப்படிலாம் கொடுப்பாளான்னு பகவானுடைய ஆக்ஞை கொடுப்பா. இந்திரோ ததீச்சோ அஸ்தபிஹி விருத்ராண்ய பிரதிஷ்குதா எல்லாம் வேத கதை. அந்த இந்திரன் நேர் போய் ததீச்சியில் போய் பிரார்த்தனை பண்ண உடனே அப்படியாப்பா
சமாதியில் தன்னுடைய பிராணன் விட்டாரோ இல்லையோ, நேர அந்த இதை எடுத்துண்டான் வஜ்ராயுதம். தஸ்மை வஜ்ரகும் சிக்வா பிராயச்சதேதேன ஜஹீதி என்று வேதம். அப்படி சொன்ன உடனேயே அதிபயங்கரம், 2 பேருக்கும் யுத்தம் ஆரம்பிச்சுடுத்து வஜ்ராயுதத்தோட. அப்படி யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்பொழுது என்னாச்சு, தேவேந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் கீழ் விழுந்துருத்து. யுத்தம் போது உனக்கு கீழ் விழுந்துருத்துனா அதுவே ஒரு சின்ன ஒரு குறைவுன்னு சொல்லுவா. அப்போ விருத்ராசுரன் சொல்கிறான், நான் தேவேந்திரா கவலைப்படாத, எடுத்துக்கோ, நான் அடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, என்னுடைய ஆராத்திய தெய்வமான பகவானை தியானம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி சபையில், அதாவது யுத்த மத்தியில், அஹம் ஹரே தவ பாதைக மூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா மனஸ்மரேதா சுபதேர் குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயஹ நநாக பிருஷ்டம் ந பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்தீர புனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காங்க்ஷே அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாக்ஷதி திருக்ஷதே த்வாம். பகவானை தியானம் பண்றானா, பிரபோ பகவானே பேர்பட்டவன்பா, எனக்கு நீதானே, எனக்கு எப்போதும் ஒன்று கொடுக்கணும். நீ என்னன்னு கேட்டா, அஹம் ஹரே தவ, நான் உன்னுடைய பாதத்தில் இருக்கணும்னு ஆசைப்படலை, பின்ன என்ன, தவ பாதைக மூல தாசானு தாசஹா, உன்னுடைய தாசனுக்கு 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 சொல்றார் இல்லையா ஆழ்வார், த்வத் பிருத்ய பிருத்ய பரிச்சாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதிமாம் ஸ்மர லோகநாதா. உன்னுடைய பக்தனுக்கு 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 அடியோடு இருக்கணும். அதை மாதிரி தாசானு தாசகா, உனக்கு எப்போதும் தாசம் தாஸ்ய பக்தி எனக்கு கொடுத்துன்று, உன் பக்தாளுக்கு நான் தாஸ்யம் பண்ணிட்டு இருக்கணும். இது எனக்கு போரும்பா, பூயா அடிக்கடி கூட எனக்கு. மேலும் அப்படி தெரியுமா, அஜாத பக்ஷா இவ மாதரம் ககா, இந்த பட்சிகள்லாம் குட்டி போட்டுரும், முட்டையிலேருந்து வெளியில் வந்துடும். அந்த அம்மா போய் கொஞ்ச நாள் போயிட்டு இப்படி சுற்றிண்டு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தன் குழந்தை குச்சிக்கா, அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும் பயந்து பயந்து. அதை மாதிரி நான் இருக்கேன். அஜாத பக்ஷா இவ மாதரம் ககா. அதே மாதிரி ஸ்தன்யம் யதா, பசியோடு இருக்கும் குழந்தைகள் குட்டிகள், அது அப்படியே பார்த்துட்டு அம்மா வருதா அம்மா வருதான்னு அந்த கண்ணுக்குட்டி பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி மனுஷியாலையும் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும், அம்மா வருவாளா பால் கொடுப்பாள். அதை மாதிரி பிரியம் பிரியே வவ்யுஷிதம் விஷண்ணா, பிரியனை எதிர்பார்த்துன்னு இருப்பாளாம் பிரிய பதிவிரதா ஸ்திரீகள். காளிதாசன் ரொம்ப அழகா இந்த ரகு சுதக்ஷினியுடைய சரித்திரத்தை சொல்லும்போது, அன்னன்னைக்கு மாடு நந்தினியை மாடு மேய்ச்சிட்டு வரும்போது வாசல்லையே நின்று பார்த்துட்டு இருப்பாளாம் சுதக்ஷினி. இதை மாதிரி என்னுடைய ஹிருதயமானது உன்னை எதிர்பார்த்துன்னு இருக்கு பிரபோ என்று சொல்லிட்டு விருத்ராசுரன் சொல்றான், தேவேந்திரன் அடி, நிஜமா இது வஜ்ராயுதம், இது நான் கண்டிப்பா நான் போயிட போறேன் அடி சொல்லி அடி வாங்கி விருத்ரனை சம்ஹாரம் பண்ணினான். உச்சகர்த்த சிரஷத்ரோஹோ கிரிஷங்கமிவ ஊஜசா. இப்படி சொன்ன உடனேயே சந்தோஷம், இப்படி சொன்ன உடனேயே பரம சந்தோஷம் தேவதைகளுக்கெல்லாம். பரீட்சித்து கேட்டான், இது எப்படி, தேவானாம் சுத்த சத்வானாம் ரிஷீணாம் சாமலாத்மனாம் பக்திர் முகுந்த சரணே நப்ராயேண உபஜாயத்தே. ஆச்சாரியாலே, எப்படி தேவதைகள் சுத்த பாவமுடைய ரிஷிகளுக்கு கூட இல்லாத ஒரு பரிபக்குவத்தை ஒரு அசுரனுக்கு எப்படி கிடைச்சது? அதுவும் யுத்த மத்தியில் பகவத் தியானம் வருமா? அதுவும் என் அடிங்கிறானே, அத மாதிரியான ஒரு அசுரனுக்கு எப்படி கிடைச்சது என்று சொன்ன உடனே, அவன் அசுரன் இப்போ ஆயிருக்கான்ப்பா. அவன் யாருன்னா சித்திரகேத்துன்னு ஒரு ராஜா, உஷீனர தேச ராஜாவாக இருந்தான். 10,000 ஸ்திரீகள் அவனுக்கு மனைவிகள். அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத சமயத்தில் அங்கிரஸ் மகர்ஷி வந்து ஒரு சமயம் ஞானோபதேசம் பண்ண வர சமயத்தில் அவர் சொன்னாராம், எனக்கு வைராக்கியம் வரல பிரபோ, எனக்கு குழந்தை வேணும். 10,000 ஸ்திரீகளுக்கும் குழந்தை இல்லை, பத்னிகள்கிட்டையும் குழந்தை, அதனால இங்கே தான் அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே அங்கிரஸ் மகர்ஷி ஒரு சரு வச்சு உடனே அந்த குழந்தை யாருக்காவது படுப்போம், உனக்கு யார் பிடிச்சாலும் அவளுக்கு கொடுன்னு சொன்ன உடனே கிருதத்யுதி அப்படிதான் ரொம்ப பிடிச்ச மனைவி அவளுக்கு கொடுத்தான். ஜேஷ்ட அவதான் பெரியவள் பட்டமகிஷி அவளுக்கு கொடுத்தான். கர்ப்பம் தரிச்சா இல்லை சத்தியம் குழந்தை பிறந்துடுத்து. மிச்சம் இருக்கக்கூடிய 9,999 பேருக்கும் ராஜா மேலையும் கிருதத்யுதி மேல துவேஷம். என்னது குழந்தை, அதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் ஒன்னா இருந்த ராஜா இப்போ குழந்தை பிறந்தோடனே அவளையே பார்க்குற பாருடி அப்படின்னு இதுகள்லாம் ஒன்றுத்துக்குள்ள ஒன்று பேசிண்டு ராத்திரி அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிற சமயத்தை ராத்திரி பாலில் விஷத்தை கொடுத்து கொண்டுடுத்து. மறுநாள் காலத்தால் எழுந்து பார்க்கறா, அந்த குழந்தை எழுந்துக்கல, மூஞ்சிலாம் வல்ல நீளம் பாஞ்சு கிடக்கு, உடைய ஓன்னு அழறா, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த சமயத்தை திருப்பியும்
அந்த இடத்துல அங்கிரஸ் மகரிஷியும் நாரதரும் வர வந்து, என்னப்பா ஏன் அழற பிரபோ, என்ன பண்ணுவேன், எனக்குன்னு தங்கமான குழந்தை உங்கள் அனுகிரகத்தில் கொடுத்து அந்த குழந்தை இப்படி போயிடுத்தே. இந்த அழற சமயத்தில் மிச்சம் இருக்கிற அந்த 9999 சேர்ந்து அழறாளாம், ஐயோ குழந்தை போயிடுத்தே. ஏன்னா அவள் மேலே கேஸ் வரக்கூடாது பார்க்கணும், அதனால அவளும் சேர்ந்து அழற. அப்புறம் சொல்லர், அப்பா அழாது நிறுத்து, குழந்தை போயிடுத்து, அவ்வளோதான். உனக்கு சொல்கிறேன், இந்த குழந்தைய எழுப்புறேன் ஒரு நிமிஷம் இன்னும் சொன்ன உடனே அந்த குழந்தை ஏதோ எழுப்பின உடனே அந்த குழந்தை கேட்டா, யாருன்னு கேட்டா, அவன் அப்பாவை பார்த்து கேட்கறது, நீ யாரு, எந்த ஜென்மாலே நீ எனக்கு அப்பா, எந்த ஜென்மத்தில் உனக்கு நான் புள்ள, நானும் கோட்டி எடுத்துட்டேன், நானா யோனிஷு புனః அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன்னு அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி கோட்டி ஜென்மா நான் எடுத்தாச்சு, எந்த ஜென்மத்திலலாம் நீ எனக்கு அப்பாவா இருந்திருக்க சொல்லுன்னு கேட்டு. ஓஹோ, அதனால பரியட்டம் தினரேஷ்வேவம் ஜீவோ யோனிஷு கர்த்ருஷு, சுத்தின்ண்டே இருப்போம். பகவான் சொல்றான் இல்லையா, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய. ஜீவன் எப்படின்னு கேட்டா, எப்படி இந்த சரீரத்தை கட்டி எப்போது நம்ம ஒரு சட்டை போட்டுக்கிறோம், அது அழுக்கா போயிடுதுன்னா அந்த சட்டையை துவைக்க போட்டு இன்னொரு சட்டை போட்டுக்கிற மாதிரி இந்த ஜீவன் நம்ம உடம்புல ஒரு 100 வருஷமோ 80 வருஷமோ 90 எவ்வளவு ஆயுர்தாயமோ அவ்வளோ நாள் இருந்து அழுக்கா போனதுக்கு அப்புறம் இது கட்டி போட்டுட்டு வேற சரீரத்தை எடுத்துக்கும். அப்படின்னு சொன்ன உடனே ஞானோதயம் ஏற்பட்டுருத்து. அவருக்கு விசேஷமான உபதேசம் பண்ணிட்டு கிளம்புறார். கிளம்பின உடனே அவர் என்ன பண்ணான்னு கேட்டால், 7 நாளில் பெரிய வித்யாதரன் ஆயிட்டான், சித்திரகேது என்று பெரிய கந்தர்வன் ஆயிட்டான். மேலே அப்படி பறந்துன்னு போயின்னு இருக்கான். போகிற சமயத்தில் கைலாசம் வருது. கைலாசத்தில் அம்பாளுடைய அம்பாளை மடியில் உட்காந்து வச்சுன்னு பரமேஸ்வரன் தியானம் பண்ணிட்டு இருக்கார். வாமாங்கே சம்ஸ்திதாம் கௌரீம் பாலார்காயுத சந்நிபாம் அந்யோன்யாஷ்லிஷ்ட ஹிருத்பாஹு கௌரி சங்கர சம்ஞகம்னு தியானம் பண்ணுறோமே. அப்படி வாமாங்கே சம்ஸ்திதாம் கௌரி அப்படின்னு அவங்க உட்காண்டிருக்க. அதை பார்த்து சிரிச்சானாம். லோககுரு ஜகத்குரு தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார், ஒரு பொம்மனாழிய மடியில் உட்காந்து வச்சுருக்காரேன்னு ஒரு பரிகாசமாக பார்த்தான். அம்பாள் சாபம் கொடுத்துட்டா, என்னடா என்னையா நீ பண்ற, அத பாபி யசீம் யோனி மாசுரீம் யாஹி துர்மதே, நீ அசுர யோனியில பிறக்க கடவுது அம்பாளுடைய சாபந்தான். விருத்ராசுரனாக வந்தவன் ஆனா பரமபாகவதன் என்கிற அந்த சரித்திரத்தை சொல்லி, ஷஷ்டாத்தியாயம் சப்த மருத்தோட உற்பத்தியை சொல்லி, ஏன்னா சப்த மருத்துகள் ரொம்ப புண்ணிய சரித்திரம். சப்தகணாவை மருதகான்னு சொல்கிறோமே, சப்தகணாவைனா 49 பேர், 7 into 7, அதான் சப்தகணா. வா பேர்லாம் வரிசையாக சொல்லுங்க. ரிதஜிச்ச சத்யஜிச்ச அதில் கொஞ்சம் வரும். அதே மாதிரி யாஸ்தே அக்னேகுர க்ஷுச்ச திருஷ்ணாச்ச அதில் கொஞ்சம் துனிஷ்ச துவாந்தஷ்ட துவனஷ்ச துவனயக்ஷ்ச நிலிம்பஷ்ச விலிம்பஷ்ச விக்ஷிபா உக்ஷ்ச துனிஷ்ச, இதெல்லாம் மருத்துகளுடைய பேர். மொத்தம் 49 பேர் வருவது. அப்படின்னு அவளுடைய சரித்திரங்களை சொல்லி பூர்த்தி பண்ணுறார். இப்படி சொன்ன உடனே பகவான சுகாச்சாரியாள்கிட்ட கேட்கிறார் பரீட்சித்து. சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோ யதா. 7வது ஸ்கந்தம் ஆரம்பம். எப்படி தேவதைகளுக்காகவே சப்போர்ட்டா இருப்பானாம் பகவான். அசுராளுடைய சரித்திரம் என்ன? அப்போ அசுராளுக்கு எல்லாம் சமம் அப்படி இல்லைப்பா, பகவான் சமன் எல்லாருக்கும். யாருக்கு பக்தி இருக்கோ, யார் பகவானை புரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கு அனுகிரகம் சத்தியம். இது கேவலம் தேவதைகளுக்கு நினைக்காத, அசுராளுக்கும் அனுகிரகம் பண்ண சரித்திரம் சொல்றேன் கேள் என்று சொல்லி பிரகலாத சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். சாது பிருஷ்டம் மகாராஜ ஹரேஷ்சரிதமத்புதம் யத் பாகவத மாஹாத்யம் பகவத் பக்தி வர்தனம் என்று சொல்லி இந்த ஸ்கந்தம் முழுக்க யுதிஷ்டிரருக்கு பஞ்சபாண்டவாளுக்கு நாரதர் சொல்ற சரித்திரமா அமையறது 7வது ஸ்கந்தம். இந்த சரித்திரம் எங்க தெரியுமா இருக்கு? ராஜசூய யாகத்தில் பகவான் உட்காண்டிருக்கான். யாருக்கு அக்ர பூஜை அப்படிங்கிற விசாரம் நடந்து எல்லாரும் சொல்லிட்டா, யாரு கிருஷ்ணன் இருந்தா எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோபூதி துருவானி திரும திருமம. அதனால எங்க யோகேஸ்வரனான கிருஷ்ணன் இருக்கானோ அவனுக்கு தான் அக்ர பூஜைன்னு சொன்ன உடனே அங்க வந்திருக்கக்கூடிய சிசுபாலனுக்கு கோபம். ஏசுறான், திட்டுறான். ஆனால் அவனுக்கு ஒரு வரம் உண்டு. என்னன்னா ஒரு நாளைக்கு 100 திட்டலாம். அதனால் அவன் கையில் அப்படி இது வச்சுருப்பான். கரெக்டாக எண்ணிக்கையை பார்த்துப்பான், திட்டிகிட்டே இருப்பான். என்ன அவன் குட்டை, அவன் கோணலாக நிற்பான், திருட்டு பைய, வெண்ணெய் திருடி, இப்படி ஏதோ சொல்லுவான் போல இருக்கு.
இப்படி கிருஷ்ணனை திட்டுறது தான் அவனுடைய வேலை. அப்படி திட்டிகிட்டே இருப்பான். அம்மா சொல்லியிருக்கான், ஒரு நாளைக்கு 100 திட்டுடா கண்ணா, அஷ்டோத்தர சதம் கிடையாது, உனக்கு சதம் தான். நீ சதத்துக்கு மேலே போயிட்டனாக்க பகவான் சொல்லியிருக்கான், என்னுடைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என் சுதர்சன சக்கரம் உன் தலையை சீவிடும் அப்படின்னு இருக்கிறதுனால அன்னைக்கு ரொம்ப ஓவர் அவனுக்கு அந்த கோபம் இல்லையா, அக்ர பூஜை எனக்கு பண்ணாமையும் வேற யாருக்கும் கிருஷ்ணனுக்கு பண்ணிட்டானே கோபத்தில். அதுவும் என்ன, அன்னிலிருந்தே கோபம். எனக்கு வர வேண்டியவள் ருக்மிணி இழுத்துன்னு போயிட்டான் அந்த பையன், என் கல்யாணம் இன்னும் நான் பிரம்மச்சாரியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கோபம் அவனுக்கு. அதனால என்ன பண்றான், திட்ட ஆரம்பிச்சுட்டான். திட்டினா 101 எடுத்து பகவானுடைய சுதர்சன சக்கரம் தானா கிளம்பி அது என்ன எடுத்து அவன் சிரஸை வெட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ் பகவானுடைய சரணத்தை ஐக்கியமான உடனே யுதிஷ்டிரருக்கு புரியல. யுதிஷ்டிரர் கேட்கறது, என்னது இது, எப்பேற்பட்ட பாபி இவனுடைய ஜோதிஷ் பகவான் அடையிறதே, இது என்னது, இது என்ன. உடனே சொல்றான், கோப்ய காமாத் பயாத்கம் சஹ தேவ்வேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாத் விஷ்ணய ஸ்நேஹாத் யூயம் பக்தியா வயம் விபோகோ. பா யுதிஷ்டிரா, பேர்பட்டவன், பக்தி பலவிதம்பா, பக்தி பலவிதம். நம்ம ஏதோ ஏனக்கேன பிரகாரேன பகவான தியானம் பண்ணணும். அதில் சொல்கிறேன் பாரு, கோப்ய காமாத்து, கோபிகைகள்லாம் பிரேம பக்தி பண்ணினா, எது பண்ணாலும் கண்ணன் 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 கண்ணன்னு கோபிகைகளுடைய பக்தி எப்படி பிரேம பக்தினால பகவான் அடைஞ்சாப்பா. பயாத் கம்சஹா, அசரீர வாக்கு சொல்லிடுத்து, அஷ்டமே அபுதா அப்படின்னு, அஸ்யாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்பா. ஏ அபுதா, முட்டாளே, எந்த ஒரு பிரேமைய காட்டுற மாதிரி வியாஜத்தில் நீ உன் தங்கைய கல்யாணம் ஊர்வலம் ஆயிடுச்சுன்னு போறியோ, இவளுடைய 8வது கர்ப்பம் உனக்கு மிருத்யுன்னு சொல்லிட்டு போயிடுத்தோம். அந்த க்ஷணத்திலிருந்து கண்ணன் வந்துட்டானோ, அதாவது என்ன, மிருத்யு வந்துட்டானோன்னு ஒரு விதத்தில் பக்தி. ஆனால் பயாத்கம் சஹா துவேஷா சைத்யாதயோன்ற இங்கே இருக்க பாரு அத்தனை அசத்துகள், இந்த சிசுபால அனுயாயிகள் ஜராசந்தர்கள், இதெல்லாம் துவேஷத்தினால பக்தி பண்ணியிருக்கான். எப்போது எதை பற்றி பேசுவான்னா கிருஷ்ணனை பற்றியே பேசுவான், திட்டுறதுக்காக. அவன் இப்படி அவன் அப்படி. இன்னிக்கும் இருக்கா சில பேர், இன்னிக்கும் சிசுபாலனுடைய வம்சத்தில் இருக்கிறவா இருக்கா, தான் ஒரு நல்லதும் பண்ண மாட்டா, இன்னொருத்தனை பண்ணுறதையே பேச. அவன் எப்படி பார்த்தியா, அவனை பார்த்தியா, இதோ அதில் பார்த்துருக்கியா, அந்த ஸ்டேட்டஸை பார்த்தியா, அதில் பார்த்தியா, இதில் இது பண்ணியிருக்கா பார்த்தியான்னு இன்னொருத்தனையே நினச்சிட்டு இருக்கிறது. அது எதற்குனே தெரியாது. அதெல்லாம் சிசுபால வம்சம். சம்பந்தாத் விஷ்ணயா, விஷ்ணிகள்லாம் இருக்கா பத்தியா, இவ எல்லாரும் யாதவர்கள்லாம் சம்பந்தம், கிருஷ்ணனுக்கு சம்பந்தப்படுத்திண்டு கிருஷ்ணன் அடைஞ்சிருக்காப்பா. ஸ்னேகாத்யூயம், யுதிஷ்டிரா நீங்க எல்லாரும் ஸ்னேகம், என் கண்ணன், என் அம்மாஞ்சின்னு சொல்ல, அவன் அத்தான்னு சொல்ல, இப்படி உங்களுக்குள்ள நீங்க ஸ்னேகம், ஃப்ரெண்ட்ஷிப்னால நீங்க பகவான். நாங்க எப்படி தெரியுமா, பக்தியா வயம் விபோ, நாரதர் சொல்றார், நாங்களாமும் கிருஷ்ணன் அடைஞ்சோம் அப்படி தெரியுமா, பக்தினா. எங்களுக்கு பக்தி, கிருஷ்ணன் அப்படின்னா பக்தி. அதனால ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பக்தி பண்ணணும், பகவானை நினைக்கணும், எப்படி வேணாலும் நினைக்கலாம். சொல்லுவா, யதா யதாஹி கௌசல்யா, தசரதர் சொல்றார் கைகேயி கிட்ட, கைகேயி நீ ராமரை காட்டுக்கு போ சொல்ற, ஆனா கௌசல்யா பேர்பட்டவள் தெரியுமா, கௌசல்யை பற்றி சொல்கிறேன் கேள். யதா யதா ஹி கௌசல்யா தாசி வச்ச சகி வச்ச பாரியாவத் பகினி வச்ச மாத்ரு வச்ச உபதிஷ்டதி. கௌசல்யா இருக்கா பத்தியா, தாசி வச்ச. கௌசல்யா முதல்ல எனக்கு ஒரு தாசி மாதிரி, நான் ஆற்றுக்கு வந்தேன்னா எனக்கு செருப்பெல்லாம் கழட்டி வச்சு என்னை உட்காத்தி வச்சு எனக்கு ஒரு தாசியம் பண்ணுவா. சகி வச்ச, என் உடம்புலாம் தட்டி விட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, இன்னைக்கு எப்படி போச்சு ராஜ்யம் அப்படிம்பள். பாரியாவது, அடுத்தாப்புல என்ன, ஸ்நானங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அக்னிஹோத்திர உபாசனத்துக்கு பாரியையா பக்கத்தில் நிற்பள். அடுத்தாப்புல அனுஷ்டானம் ஆயிடுத்தா பகினி வச்ச, ஒரு சகோதரி மாதிரி நான் அங்கே வரையலாம். எப்படி ஒரு தங்க அக்கா தன்னுடைய அண்ணா தம்பிக்கு எவ்வளோ பிரேமையாக இருப்பானோ அது மாதிரி கிட்டக்க வந்து வாங்கும், நான் சாப்பிட வாங்கும் அப்படின்னு அழிச்சுன்னு போய் உட்காத்திக்கு வர்றது சகோதரி மாதிரி. சாதம் பரமாறும்போது மாத்ரு வச்ச உபதிஷ்டதி, அம்மா மாதிரி சாப்பிடும். அது மாதிரி ஒருத்தர் பலபாவத்தில் இருக்கலாம், நம்மளும் இல்லை. அது மாதிரி பகவானுக்கு ஒரு அண்ணாவா நம்ம இருக்கலாம், பகவானுக்கு ஒரு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். பிரகலாதர் சொல்ல போறரே
ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசே அப்படின்னு பின்னாடி நவவித பக்தி, ஏதோ ஒரு பக்தி. அவர் 9 பக்தி இருக்கணும்னு சொல்லவே இல்லை. 9 பக்தி வித பக்தி இருக்கு. ஒரு பக்தியை நீ ஆசிரியிச்சா கூட பகவான் அடைஞ்சுள்ளாமேப்பா. அதனால ஏதோ உணத்தை வச்சுன்னு நீ பண்ணணும் பேர்பட்டவன் என்று சொல்லி நரசிம்மாவதார சரித்திரத்தை சொல்றார் இந்த இடத்துல. ஏகதா பிரம்மண புத்ரா விஷ்ணோர் லோகம் எதிர்ச்சயா சனந்தநாதயோ ஜக்முஹு சரந்தோ புவனத்ரயம் பஞ்சஷட்டாயனார்பாபா பூர்வேஷாமபி பூர்வஜாகா. சனகாதிகள் ஒரு சமயம் வைகுண்டத்துக்கு போய் பகவானை பார்க்கணும்னு போறா. அவ பஞ்சஷட்டாயனார் பாபா, 6 வயசுன்னு சொல்லலாம், இல்லை 6ம் 5ம் சேர்ந்து 11 வயசுன்னு சொல்லலாம். எப்பொழுதுமே ஹரிஷரணம் ஹரிஷரணம்னு சொல்லிட்டு அவள் ஒரு சமயம் மேலே போய் பகவானை போய் பார்க்கணும்னு மேலே போறா. அப்படி வைகுண்டத்தில் போனால் ஜெய விஜயர்கள்னு அங்கே இருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமர்கள் 2 பேரும். அவள் என்ன பண்ணிட்டா, நிறுத்திட்டா. அப்படி துவாஸ்தௌ தான் பிரத்யஷேததாம் அப்படி நிறுத்திட்டா. நிறுத்தினாலோ இல்லையோ கோபம் வந்துடுத்து இவாளுக்கு. அஷபன் குபிதா ஏவம் யுவாம் வாசம் நச்சாருஹதா. எப்பேற்பட்ட பாகவதாள் உள்ள வரும்போது நிறுத்திட்டேலோ அப்பேற்பட்ட அந்த ராஜச புத்தி தமோ புத்தி இருக்கிறதுக்கு ஏத்த இடம் வைகுண்டம் கிடையாதுப்பா. அதுவும் சரீரமும் இங்க இருக்கக்கூடியவா பரம பாகவதாளா இருக்கணும். நீங்களோ இப்படி ஒரு ரஜஸ்தமோபியாம் ரஹிதே பாதமூலே மதத்விஷா பாபிஷ்டாமாசுரீம் யோனிம். அதனால நான் சாபம் கொடுக்குறேன். என்னன்னா 3 ஜன்மாக்கள் நீங்க 2 பேரும் அசுர யோனியில பிறக்க கடவது சாபம். அவ்வளவுதான். சாபம் கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான். உடனே பகவான் அந்த சமயத்தில் வந்து சொன்னானாம், நீங்க அவளும் சாபம் விட்டோன்னே இவா எப்படி நிறுத்தினாலோ அவளுக்கும் கோபம் அப்படிங்கிறது கூட சாத்விக குணம் கிடையாது இல்லையா? அப்போ அவளுக்கும் ஏதோ ஒரு சாத்விக குணத்துக்கு மேலே ஏதோ ஒரு கோபம்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா? அப்போ அங்கே விளையாடினது உண்மையான ஜெய விஜயர்களோ உண்மையான சனகாதிகளோ கிடையாது, உள்ளோத்தம் விளையாடின்னு இருக்கான். அவனுக்கு என்ன கலியுகத்தில் வரக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் நரசிம்மான்னு சொல்ல வேண்டாமா? கலியுகத்தில் வரக்கூடியவாளுக்கெல்லாம் ராமா கிருஷ்ணான்னு இன்னைக்கு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோமே. அதை நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நாமாவளி நினைச்சுட்டு இருக்கோம். அது மகா மந்திரம். அது கலிசந்தரணோபனிஷத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வாத்தியார் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி மாமா சொல்லுவார், கேட்பார், ஒரு மந்திரம் முழுக்க சம்புத்தியில் இருக்கிற மந்திரம் ஏதாவது உண்டாடா தெரியுமாடா அப்படிம்பார். வாத்தியார் தான் சொன்னார், இந்த ஹரே ராம எல்லாம் சம்போதனையில் இருக்கக்கூடிய ஒரே மந்திரம், எல்லா பதமும் சம்புத்தி அப்படின்னு சொல்லுவார் வாத்தியார். அது மாதிரி மகாமந்திரம் இது. பேர்பட்ட கலிசந்தரம், இந்த மகாகோர களிலேருந்து வரக்கூடிய மந்திரம் அந்த ராமமோ கிருஷ்ணனோ எப்படி வந்தது? நாமி இருக்கிறதுனால தானே நாம வந்தது. அப்போ பகவானுடைய சங்கல்பம், நான் அவதாரம் பண்ணணும்னு சொல்லி அவள் 2 பேரையும் சமாதானம் பண்ணோன்னே அவள் கேட்டாலாம், பிரபோ பேர்பட்ட வைகுண்டத்தை விட்டு போகிறதுக்கு எங்கிருந்து மனசு வரும்? வைகுண்டத்தை போய் பார்க்கணும். தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரய திவி வசக்ஷுராததம் தத்விப்ராசோ விபன்யவ ஜாகிர்வாகும் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் என்று சொல்ற. பேர்பட்ட மகா சுகாதி மகர்ஷிகள்லாம் கண்ணை கூட அடிக்காமல் பார்த்துட்டு சதா பஷ்யந்தி சூரய. அப்படி பகவான் அனந்த சயனனாக அப்படி போக சயனத்தில் இருப்பார். கீழே மகாலட்சுமி தாயார் பாதசேவை பண்ண அந்த தரிசனம் யோகித்யேயமான தரிசனம் இல்லையா? அந்த தரிசனத்தை விட்டுட்டு போறேனே. ஆனால் ஒன்று, இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும் பிரபோ. நாங்கள் 3 ஜன்மா கீழே அசுர யோனியில் பிறக்கிறோம், ஆனால் 3 ஜன்மாலையும் நீங்களே வந்து எங்களை வதம் பண்ணி உங்ககிட்ட சேர்த்துக்கணும். பகவான் சொல்றான், ததாஸ்து, அவசியம் வந்துடுறேன். அவன் தான் யார் தெரியுமா? முதல்ல வந்தவன் யார் தெரியுமா? ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்திரன்பா. அவதான் 3 ஜன்மால கடைசி ஜன்மா இந்த சிசுபாலன். முடிஞ்சுடுத்து, அவளுடைய சாப விமோசனம் ஆயிடுத்து. இனிமே எங்க அடையணுமோ அங்கே அடைஞ்சுட்டான் என்று சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு சமயம் ஹிரண்யாக்ஷன் பூமியை கொண்டு கடத்தி வச்சுண்டு உலகத்தை ஹிம்சை பண்ற சமயத்தில் பகவான்
வராகராக அவதாரம் பண்ணி அவனை வதம் பண்ணி திருப்பியும் பூமியை உத்தாரணம் பண்ணிட்டார். அந்த கோபத்தில் எப்படியாவது ஹரிய அடிக்கணும்னு சொல்லி ஹிரண்யகசிபு மேலே தபஸ் பண்ண போயிட்டான். பரம தபஸ். சதேபே மந்தரத்ரோண்யாம் தபப் பரமதாருணம் ஊர்த்வபாஹு நபோ திருஷ்டி பாதாங்குஷ்டாஸ்ரிதாவனி. மந்தர மலையில் போய் உட்காந்து தபஸ் பண்ணுறான். பயங்கர தபஸ். இந்த ராட்சச அசுராலாம் எப்படின்னா எது பண்ணினாலும் ரொம்ப ஓவராக பண்ணுவாள். அவள் எது பண்ணாலும் ராட்சசாலும் தபஸும் பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்க சொல்கிறார் பரம தாருணம் தபா. பயங்கர தபஸ் பண்ணுறா. எப்படின்னா ஊர்த்வபாஹு கை அப்படி மேலே தூக்கிண்டு நபோ திருஷ்டி திருஷ்டி அப்படியே ஆகாசத்தை பார்த்துண்டு பாதாங்குஷ்டாஸ்ரிதாவணி கட்டவரல் நின்று தபஸ் பண்ணுறானாம் ஹிரண்யகசிபு. பார்த்தா அதி பயங்கரம். உடம்பு முழுக்க அந்த எல்லாம் கூடு கட்டி எடுத்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது. அவன் பண்ணுற தபஸ்னால புகமண்டலம் ஸ்வர்கலோகங்கள் எல்லாம் கருப்பாக போயிடுது. மேலே இருக்கிற ஊர்த்வலோகங்கள் கீழே அதோலோகங்கள் எல்லாம் கருத்து போயிடுது. புரியல. எல்லாரும் தேவதைகளை போய் எல்லாரும் தேவதைகள்லாம் பிரம்மாவை போய் சொன்ன உடனே பிரம்மதேவனே வந்துட்டார். அவருக்கே கண்ணு கூச ஆரம்பிச்சுடுத்து. சத்தியலோகத்திலே அந்த புகை வந்துடுத்தான். உடனே பிரம்மதேவன் கீழே வந்தார். உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தபஸ் சித்தோசி காஷ்யபா வரதோஹம் அனுப்பிராப்தா. எழுந்துருன்னு சொல்றார். அவன் தபஸ் கலையல. அவன் தபஸ் அப்படி ஒன்றும் கலையல. உடனே என்ன பண்ணார்னா கமண்டலு ஜலே நௌக்ஷத்து தன் கமண்டலு ஜலத்தை இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து அவன் மேலே புரோக்ஷம் பண்ணாலும் எழுந்துட்டான். எழுந்தோடனே பிரம்மதேவனை குறித்து நமஸ்காரம் பண்ணுறான். நம ஆத்யாய பீஜாய எழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே சொல்கிறார் பிரம்மதேவன், அப்பா இதான் வரம் கேளுப்பா. உன்னுடைய தபஸில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். அதனால் வரம் கேள். அவன் சொல்கிறானா எதி தாஸ்யசி அபிமதான் வரான்மே வரதோத்தமா. நான் கேட்குற வரம் கொடுப்பேலாம். நான் கேட்பேன் வரேன். ஆனால் நீங்கள் கொடுப்பேன். எதி தாஸ்யசி அபிமதான். எனக்கு நான் என்ன கேட்பேனோ அப்பயே அவருக்கு 4 தலை லைட்டாக சுத்த ஆரம்பிச்சுதான். என்னடா இப்படிலாம் கேட்குறான். சரி கேள். பூதேபியஸ்த்வத்விசிருஷ்டேபிய மிருத்யுர் மாபூன் மம பிரபோ. பிரம்மதேவரே, உங்களுடைய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எதனாலையும் எனக்கு மரணம் கூடாது. இப்படி சொல்லிக்கலாம். சொன்ன நிறுத்திக்கலாம் இல்லையா? திருப்பியும் சொல்றானா பூதேபியான்னு சொன்னோடனே நாந்தர்பகிர் திவா நக்தம் அந்யஸ்மாதபி சாயுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யுர் நரைர்ன மிருகைரபி நரைர்ன மிருகைரபி. எனக்கு உள்ளேயும் மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது, கீழியும் மரணம் கூடாது, மேலையும் மரணம் கூடாது, உயிருள்ள பொருளாலையும் மரணம் கூடாது, உயிர் இல்லாத பொருளாலையும் மரணம் கூடாது, நரங்கள்னாலையும் மரணம் கூடாது, மிருகங்கள்னாலையும் மரணம் கூடாது. இப்படி ஒரு வரம் பிரம்மதேவன் பார்த்தாரப்பா. எப்படி பிளான் பண்றாள்னே தெரியலையேன்னு நினைச்சுக்கிறார். இப்படி கேட்பான்னு சதுர்முக பிரம்மா தான் தலையெழுத்து எழுதினர். அவருக்கே புரிஞ்சுக்க முடியல இவன் இப்படி கேட்பான். பார்த்தார். சரிப்பா, தாத்தேமே துர்லபா பும்சாம் யான் விரணீஷேவரான் மம. இது மாதிரிலாம் துர்லபமான வரங்கள் புதுசா இருக்குப்பா. பரவாயில்ல, நீ பண்ண தபஸுக்கு நான் கொடுத்துதான் ஆகணும். ததாபி விதராம் எங்க வரான் யதபி துர்லபான்னு. இப்படி சொன்னாலும் இல்லையோ வந்துருத்து பலம். தப்போபலம் என்னைக்குமே தபஸுடைய பலத்தை யாராலையும் ஜெயிக்க முடியும். நேர போனான். தேவேந்திரன் சிங்காசனத்தில் உட்காண்டிருக்கான் இல்லையா? நேர அங்கே போய் தேவதைகளை விரட்டினான். மேலே இருக்கக்கூடிய பூர் புவஹா சுவஹா மகா ஜனா அப்படிங்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய 7 லோகத்தையும் கைப்பற்றினான். கீழே அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல மகாதல பாத்தாங்களையும் கைப்பற்றினான். பூமியில் உட்காண்ட ஏகச்சத்ராதிபத்தியம் பண்ணின்றான். ஒன்றும் பண்ண முடியல, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் போய் பகவானை ஸ்தோத்திரம் பண்றா. பகவானை ஸ்தோத்திரம் பண்ண உடனே மேலிருந்து அசரீரவா கேட்டுது. என்ன? மாபைஷ்ட விபுத ஸ்ரேஷ்டாஹ சர்வேஷாம் பத்ரமஸ்துவஹ மத்தர்ஷனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தயே யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயி ச வித்வேஷஹ சவா ஆஷு வினஷ்யதி. எவன் வந்து தேவ கோவிலை கெடுக்கிறானோ, தெய்வங்களை கெடுக்கிறானோ, வேதங்களை எவன் கெடுக்கிறானோ,
யாரு கோமாதாவை கெடுக்கிறானோ, கோஹத்தி பண்றானோ, பிராமணோத்தமர்களை யாரு, சாதுக்க பாகவதர்களை யார் கெடுக்கிறானோ, தர்மங்களை யார் கெடுக்கிறானோ, மயி என் விஷயத்தில் எவன் துவேஷம் பண்றானோ, சவை ஆசு வினஷ்யதி, அவன் உடனடியாக அழிஞ்சு போயிடுவான் என்று சொல்றார். அடுத்தாப்புல சொல்றார், நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனி பிரஹ்லாதாய யதா துருஹ்யே தனிஷ்யேபி வரோர்ஜிதம். பிரம்மாவை பார்த்து சொல்ற நிர்வைராய. இது ஒரு பக்கம் இருக்க, குழந்தை இன்னும் பிறக்கக்கூட இல்லை, குழந்தை பிறக்கக்கூட இல்லை, பகவான் டைட்டில் கொடுக்கிறார். நிர்வைராய, வைரபாவமே இல்லாத சாதுவான, பிரசாந்தாய, பிரசாந்த பாவமுடையவன, ஸ்வசுதாய, தன்னுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, மகாத்மனே, மகாத்மாவான பிரஹ்லாதன் பொருட்டு, பிரஹ்லாதனை பொருட்டு எப்போ அவன் வந்து துரோகம் பண்றானோ அப்போ அந்த ஹிரண்யகசிபுவை நான் வதம் பண்ணுவேன். பிரம்மதேவரே நீங்க எப்படி வரம் கொடுத்துருக்கீளோ அதுக்கேற்ற மாதிரி வரோர்ஜிதம் இப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு மறைஞ்சுடுது, ஆகாசவாணி மறைஞ்சுடுது. நேர நாரதர் சொல்றார், இப்படி ஆயிட்டு தோணும். அதனால அவன் என்ன பண்ணான்னா, முதல்ல பிராமணால கெடுத்தானாம் ஹிரண்யகசிபு. ஏன்னா உலகம் சௌக்கியமா இருக்கணும்னா பிராமணர்னால, அவ பண்ணக்கூடிய அனுஷ்டானம், அவ பண்ணக்கூடிய பூஜைகள், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அப்போ உலகம் நல்லா இருக்கணும்னா இவாளை பூஜிக்கணும், உலகம் கெட்டு போகணும்னா இவாளை அடிக்கணும். அதுதான் சில பேர் வச்சுன்னு அடிக்கிறார் ஹிரண்யகசிபு மாதிரி. அது தனக்கே இடி, அது தெரியலையே, அது தனக்கே இடின்னு தெரியலையே. அதனால பிரம்ம நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாயன்னு பகவானுக்கு முதல் நாமம் என்னன்னா பிரம்மண்ய தேவனம், பிராமணால பூஜை பண்ணக்கூடியவன். அதனால அவளை முதல்ல ஹிம்சப்படுத்தினானாம் ஹிரண்யகசிபு. இப்படியாக அவனுக்கு குழந்தைகள் பிறந்தது 4 குழந்தைகள் ஹிரண்யகசிபுக்கு. அதுல பிரஹ்லாதன் பரமபாகவதோத்தமன். நாரதர் சொல்றார், எப்படி இருக்கான் தெரியுமாப்பா, பிரம்மண்யா ஷீல சம்பன்னஹ சத்யசந்தோ ஜிதேந்திரியஹ ஆத்மவத் சர்வபூதானாமேகः பிரிய சுஹൃத்தமஹ. பிரம்மண்யஹ, ஆற்றுல நிறைய பிராமணாலாம் வருவாளாம். பிராமணால் கெடுத்தாலும் கூட அவள் சைடு வழியாக வருவா. அவாத்தில் சில பேர் அஷடா இருப்பா, ஆனால் அவாத்து மாமிகளோ அவாத்து குழந்தைகள்லாம் மாமா வாங்கோ வாத்திய பிராமணால் பூஜை பண்ணிட்டு இருப்பான், அவன் அசத்தா இருந்துட்டு இருப்பான். அதை மாதிரி அது அந்த காலத்திலே உண்டுது. அதனால் ஆற்றுக்கு வருவாளாம் சில பிராமணாலாம். வரும்போது அவள் பாட்டு பஜனை பண்ணிண்டோ ஆற்றுக்கு வரும்போது அவள் பின் வழியாக வரவழைச்சு, அம்மா கையாது இருக்கா இல்லையா, முதல் குரு அம்மா தானே எந்த குழந்தைகளுக்கும். உடனே அந்த பிராமணோத்தம உட்காத்தி வச்சு அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து, அவருக்கு சம்பாவனை, யதோச்சித சம்பாவனை எல்லாம் கொடுத்து, அவர் கையால் என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, என் குழந்தை தீர்க்க, ஏன்னா தீர்காயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு சொல்கிற ஒரே ஒத்தருக்கு தான் அது அருகதை. அது வேதம் படித்த பிராமணால் கொண்டிதான். அது எவ்வளவு பேர் வேணா சொல்லிட்டு போட்டோம், அந்த ததாஸ்து. ஏன்னா விப்ரவாக்கியோ ஜனார்தனா, அது அவ யாரு சொல்லணும்னா, எந்த வாக்கு ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் சொல்றதோ அந்த வாக்கு சொன்னாதான் பலிதம் உண்டு. யார் வேணாலும் சொல்லலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம், பலிக்கலாம். ஆனால் அதுக்கு ஏற்றவாறு அது அவ்வளவு அது அந்த சக்திபேதமாக அது இருக்கணும்னா அதுக்கு வாக்கில் வேதம் இருக்கணும். அதனால என்ன பண்ணுவா கையாதுனா, குழந்தைய நமஸ்காரம் பண்ண வச்சு, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோலே, அவள் அப்பா பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவள் வந்து பிரஹ்லாதனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாள். அதனால பிராமணாலாம் அவ்வளவு தெய்வமா. அதனால் சொல்றார், பிரம்மண்யா ஷீல சம்பன்னா சத்யசந்தோ ஜிதேந்திரியா. இப்போ இதெல்லாம் சொல்றது பார்த்தா என்னமோ தசரதருக்கு ராமருக்கெல்லாம் சொன்ன மாதிரி கிடையாது. 4.5 வயசு குழந்தை. சத்யசந்தா ஜிதேந்திரியா, இந்திரிய நிகிரகம் என்ன வருது அவனுடைய சரித்திரத்தில் வரும். ஆத்மவத் சர்வபூதானாம், வேதம் சொல்றது இல்லையா, எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று, எல்லாத்தையும் தன்னாக பார், எல்லாத்தையும் தன்னாக பார், தானே கீதையோட உபதேசமே. அப்போ ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகா பிரிய சுஹൃத்தமஹா. மேலே எல்லாரும் விளையாடுற குழந்தை எல்லாம் விளையாடும் இல்லையா, இதுக்கு ஒன்றும் தெரியாதான். நியஸ்த கிரீடன கோபாலஹா ஜடவத் தன்மனஸ்தயா. எல்லா பக்கத்தில் இருக்கிற குழந்தை எல்லாம் விளையாடும், இதுக்கு விளையாட தெரியாது, அப்படியே உட்காந்துருக்கும்.
ஏன் அப்படின்னு கேட்டால் விளையாட தெரியாது. அவள் அம்மா நிறைய பேர் ஜோதிஷாலாம் கூப்பிட்டு கேட்பா, ஏன் குழந்தை விளையாடவே மாட்டிக்கிறது. கொச்சித்ருததி வைகுண்ட சித்தாத பலச்சேதனா, கொச்சித்ருததி பகவானை தியானம் பண்ணே இருக்க. இன்றைக்கும் பார்க்கலாம், அந்த தூளியில் போட்டிருக்கிற குழந்தை என்ன பண்ணோம்னா, சின்ன குழந்தையில சொல்கிறேன், திடீர்னு கலுக்குன்னு சிரிக்கும். எதுக்கு சிரிக்கும்னு தெரியாது. நம்ம பாட்டி மாலான்னு சொல்லுவா, அம்பாள் தாமரையை காட்டுறா, பூ காட்டுறா அப்படின்னு சொல்லு. அதே குழந்தை திடீர்னு அழும். அது எதுக்கு அழுன்னு சொல்ல முடியாது. யாரும் பயப்பட மாட்டா, யாரும் இருக்க மாட்டா. ஆனால் கண்ணு இப்படியே சுருகும், கண்ண லேசா. அது என்னன்னு கேட்டால் எதையோ நினச்சி பயந்துருக்கும். அது குழந்தைக்கு. ஆனால் பிரஹ்லாதனுக்கு அது சித்தமாக போயிடுது, ஸ்வரூப லட்சணமாக போயிடுத்தான். அதனால் கொச்சித் தசதி கொச்சித் திருததி வைகுண்ட சித்த. பகவானை நினச்சி உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லையே பிரபோன்னு அழுவானான். கொச்சித் தசதி தச்சிந்தா ஆஹ்லாதா, திடீர்னு சிரிப்பானான் கிளுக்குன்னு. இப்படிலாம் பண்ணுறது பார்த்துட்டு உத்காயதி கொச்சித்து நததி கொச்சித்து துத்கண்டா விலஜ்ஜோ நிருத்யதி கொச்சித்து. ஏன்னா சொல்லியிருக்கு இல்லையா, விலஜ்ஜா எல்லாருமே விசிர்ஜ்ய லஜ்ஜாம் யோதீத்தே மன்னாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தா அப்படின்னு சொல்றது. பகவன் நாம சொல்லும் போது வெக்கப்படக்கூடாதான். விசிர்ஜ்ய லஜ்ஜாம் யோதீத்தே, அவன் அப்படி இருந்தானா. விலஜ்ஜோ நிருத்யதி கொச்சித்து, லஜ்ஜ வெக்கமே இல்லாமல் பகவத் தியான தத்பரனா அப்படி ஆடுவானோ. இப்படிலாம் இருக்கிறத பார்த்துட்டு அம்மாவுக்கு கவலை, இவனுக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன், குழந்தை இப்படி இருக்கு. கொஞ்சம் ஜோசி தன்னுடைய ஜாதகத்தை காட்டினான். ஜோசியால் பார்த்தாலும், ஆஹா இது ஒன்றுமே இல்லை, சூரியனும் கரெக்டாக இருக்கார், நவகிரகமும் கரெக்டாக இருக்கு. அப்போ எதனால் இப்படி இருக்குன்னு கேட்டா, இது இன்னொரு கிரகம் பிடிச்சிருக்கும்மா, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிருஷம். இது நவகிரகங்களுக்கும் தேவதையா இருக்கக்கூடிய கிருஷ்ண கிரகம் பிடிச்சிருக்கு. அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா என்று இப்படி சொல்ல, அந்த குழந்தைக்கு ஒரு நாள் அவன் பெரிய அபச்சாரப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே யுதிஷ்டிரர் கேட்கிறார், என்ன பண்ணினான் சொல்லுங்களே. எப்போ பிரஹ்லாதன் பிறந்தானோ அன்னைக்கே சுக்ராச்சாரியால் கிளம்பி போயிட்டார். ஏன்னா என்ன நடக்க போறதுன்னு தெரியும். சுக்ராச்சாரியால் ஞாபகம், ஏன்னா சுக்ராச்சாரியால் சாதாரணம் கிடையாது, பரம ப்ரஹஸ்பதி. எப்படியோ அதுக்கு ஏற்றவார் சுக்ராச்சாரியர். சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணவாமியகம் அப்படின்னு சுக்ரனுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் வரும். சகல சாஸ்திர பிரவக்தா அவர் இல்லையா. அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன பண்ணிட்டார், பிறகு நம்மளுடைய ராஜாவுக்கு மரணம் சம்பவிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதனால் பாடசாலையில் வாத்தியார் போகும்போது என்ன பண்ணணும்னா, புது வாத்தியாரை நியமிச்சுட்டு தான் போனோம், சப்ஸ்டியூட் அப்படின்பா. அதனால் அவர் கிளம்பும் போது என்ன பண்ணிட்டார், தன்னுடைய அப்பனுத்தௌ ஷண்டா மர்க்கௌ சஹாமுனா அப்படின்னு ஷண்டாமர்க்கர்களை வாத்தியாராக நியமிச்சுட்டு சுக்ராச்சாரியர் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு. கரெக்டாக 4 வயசு தாண்டியாச்சுன்னா குழந்தைகள் எப்பேற்பட்ட, ராமரும் வசிஷ்டாசிரமத்தில் இருந்தார், கிருஷ்ணரும் உஜ்ஜயினியில் தான் படித்தார். ராஜாவாத்து குழந்தையெல்லாம் இருந்தாலும் கூட பாடசாலையில் போகணுங்கிறது நியத்தி. ஏன்னா பாடசாலை ரூல்ஸில் வளர்ந்தாதான் குழந்தை சௌக்கியமாக இருப்பான். அப்படிங்கிறதுனால என்னாச்சு, பாடசாலையில் கொண்டு விட்டா. அவளோ பௌரோஹித்யாய பகவான் விருதः காவ்யः கிலாசுரைஹி ஷண்டாமர்க்கௌ சுதௌ தஸ்ய. குழந்தையை கொண்டு பாடசாலையில் விட்டா. குழந்தை பாடசாலையில் இருக்கான். பாடயாமாசது பாட்யான் அன்யாம்ச்ச அசுரபாலகான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள். அந்த பாடசாலை பேரே ஹிரண்யகசிபு வேத பாடசாலை. எல்லா கோவிலையும் மாத்தினான். எல்லாம் எந்த தெய்வங்களும் கிடையாது, எந்த கோவில், எல்லா கோவிலும் ஹிரண்யகசிபு தேவாலயம், ஹிரண்யகசிபு வைத்தியாலயம், ஹிரண்யா அது எதுமோ ஷார்ட்டேஜ்லாம் பண்ணி ஹிகி அப்படிலாம் வச்சுருவான் போல இருக்கு. அப்படி ஹிகா எதுமோ பேர்லாம் வச்சுருக்கான். முழுக்க எல்லாமே அவன் பேரில் ஓடின்று. அதனால் அந்த அசுர குழந்தைகள் மொத்தம்தான் சாது. எல்லாம் அடி பிடி ஒடை அடி இப்படி தான் இருக்கும். சாதாரண குழந்தையில இப்படி இருக்கும்போது அசுர குழந்தைகளை பற்றி கேட்கணுமா? அதுடைய ஒரு நேச்சர் வேற. அந்த நேச்சரில் இருக்க அதெல்லாம் படிச்சுக்கிறது. படித்த உடனே என்ன எடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆற்றுக்கு வரும். அமாவாசை பிரதமைனா லீவ் இல்லையா. அந்த காலத்தில் சண்டேலாம் கிடையாது. ஏன்னா பிரதமை தான் படிக்கக்கூடாது. பிரதமையில் படித்தா நிற்காது. அம்பாளை வர்ணிக்கிறார். அம்பாளை ஆஞ்சநேயர் பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யேவ தனுதாம் கதாகா. சுந்தரகாண்டத்தில் எப்படி இருக்குன்னா, சீதம்மா எப்படி இருந்தாளான்னு கேட்டா, பிரதமணிக்கு படித்தவ மாதிரி இருந்தாலும். ஏன்னா பிரதமையில படித்தா வீரியம் இருக்காது, அந்த படிப்புக்கு வீரியம் இருக்காது. அது ஏதோ சோனியாக இருக்கும் அந்த படிப்பு.
அதை மாதிரி அம்பாளுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் இருக்காளே தவிர அந்த புஷ்டித்துவம் இல்லை அம்பாள். அப்படிங்கிறக்கும்போது வால்மீகி பிரதிபத் பாடசீலஸ்ய இல்லையா. அது மாதிரி அதனால் பிரதமேல படிக்கக்கூடாது. அமாவாசை பிரதமம் போது குழந்தை ஆற்றுக்கு வரும் சமயத்தில் கையாது குழந்தைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டு பட்டு சொக்காலாம் போட்டு விட்டு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு நேர்த்தி இட்டு குழந்தைக்கு குழந்தை இப்போ அப்பாவை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா. அதனால தான் பிதிருதேவோபவா ரெண்டாவது, மாத்திருதேவோபவா முதல். ஏன்னா முதல் அம்மா தான் அப்பாவையே காட்டி கொடுக்குறான். இந்த குழந்தை வந்திருக்கானோ, குழந்தைனா எப்பேற்பட்ட குழந்தை தெரியுமா? அது சாதாரணமாகவே ராஜாவாத்து குழந்தை, ஆத்ம ஞானி, ரெண்டும் கலந்துருக்கு. அந்த ரெண்டு தேஜஸும் கலந்துருக்கிறதுனால அந்த குழந்தைய பார்த்தோன்னே தூக்கின்ட்டான். ஏகதா அசுரராட் புத்திரம் அங்கமாரோப்பிய பாண்டவா பப்ரச்ச கத்தியதாம் வத்ச மன்யதே சாது யத்பவான். அந்த குழந்தையை தூக்கி அங்கம் ஆரோப்பிய மடியில் உட்காத்தி வச்சு உச்சி முகிர்ந்து குழந்தைக்கு முத்தம் இட்டு, குழந்தை நீ படிச்சத்துல ஏதாவது ஒரு சாரத்தை சொல்ல, சாது யத்பவான் சொன்ன உடனே யோஜனை பண்ணல. குழந்தைகள் இப்பயே கேளுங்களேன், என்ன படிக்கிற ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பதில் சொல்லும், படித்தது அப்படியே சொல்லும். அது உடனே சொல்லிதான், அப்பா தத் சாது மன்யே அசுரவரீய தேஹினாம் சதா சமுத்விக்னதியாம சத்கிரஹாத் ஹித்வாத்மபாதம் கிரகம் அந்தகூபம் வனங்கதோ யத்தரிம் ஆஸ்ரயேத. அப்பா நீங்கள் நல்ல சாரத்தை சொல்லுங்கன்னு சொன்னேலே, நான் என்ன தெரியுமா சாரன்னு சொல்கிறேன். தத் சாது மன்யே அசுரவரியா தேஹினாம், இந்த சரீரம் இருக்கக்கூடிய சகல ஜீவர்களுக்கும் ஒன்னே ஒன்றுதான்ப்பா. ஏன்னா நமக்கு நிறைய அசத்கிரகத்தில் பலவிதமான அதர்மங்கள் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? நல்ல விஷயத்துக்கு போகவே விடாது. பாகவத சப்தாகம் நடக்கிறது, ருத்ரயாகம் நடக்கிறதுன்னா இங்கே போகலாமான்னா இங்கே போகிறதுக்கு ரொம்ப யோஜனை பண்ணாதான் போக விடும். இல்லாட்டா எங்கேயாவது போகலாமேன்னு அங்கே பக்கம் தான் இழுத்துன்னு போகாது. எப்படி தெரியுமா? பாழக்கிணர் அந்த கூபம் அதை போய் கீழே தள்ளுமே தவிர சத்சங்கத்துக்கு பண்ண விடாது. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் இதை விட்டுணும்பா. இது ஆத்ம பாத்தம், நம்மளுடைய ஆத்ம ஞானத்தை அழிக்கக்கூடியது இந்த விஷய சுகம். இதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? வனம் கதோ யத்தரிம் ஆஸ்ரயேத, பிருந்தாவனங்கதோ யத்தரிம் ஆஸ்ரயேத. நேர பிருந்தாவனத்துக்கு போகணும்பா. போய் அங்கே போய் ஹரி ஆசிரயனம் பண்ணுறதாம்பா. சொன்னானோ இல்லையோ சிரிச்சானாம். ஜஹாச புத்திர் பாலானாம். யாரோ என் குழந்தைக்கு ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்கா. குரு கேஹே த்விஜாதிபிஹி விஷ்ணு பக்ஷை பிரதிச்சன்னை. யாரோ விஷ்ணு பக்தர்கள் எனக்கு தெரியாம பின்வழியா என்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கா இப்படின்னு சொல்லிட்டானோ இல்லையோ. உடனே பக்கத்தில் இருக்கிறவாலாம் யார் சண்டாம இருக்கார்கள், கவலைப்படாத, எங்கோ யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்கா, நான் போய் குழந்தைய அழிச்சுன்னு போய் நாங்கள் சரிப்படுத்தி அழிச்சுன்னு வருவோம் சொல்லி அழிச்சுன்னு போயிட்டேன். அழிச்சுன்னு போனால் பாடசாலைக்கு போயாச்சு. 2 பேரும் உட்காத்தி வச்சு கேட்குறா, ஏ பிரகலாதா உனக்கு இது யாரும் சொல்லி கொடுத்துருக்கா? பண்யதாம், யாரும் சொல்லி கொடுத்தா சொல்லு. சொன்னானாம், ஸ்வஃப் பரச்சேத்யசக்ராஹ பும்சாம் என் மாயையா கிருதா. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, இதுதானே சத்தியம். யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லையே, இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு கிடையாது. ததா மே பித்யதே சேகா சக்கரபாணேர் எதிர்ச்சையா. பாகவதத்தில் எங்கெல்லாம் எதிர்ச்சையா வந்திருக்கோ, ஸ்ரீதரிய வியாக்கியானத்தில் கிருஷ்ண கிருப்பையா. எதிர்ச்சையா சப்தத்துக்கு கிருஷ்ண கிருப்பையா. இது தானாக வருது, யாரும் சொல்லி கொடுத்து வருது கிடையாதுப்பா. பிளான் பண்ணிட்டு வருது தான், நம்மளா பண்ணிக்கிறது. அன்பிளான்டாக வருதெல்லாம் ஈஸ்வர பிளான், அது தானாக நடக்கும். அதனால் அது எனக்கு சொல்லிக் கொடுக்கல. உடனே சொன்னான், நம் தைத்தேய சந்தனவனே ஜாத்தோயம் கண்டகத்ருமஹா. மலாம் நினச்சுண்டாலாம் வாத்தியார்களா, என்னடா அது அசுர ஹிரண்யகசிபூங்கிற ஒரு சந்தன காட்டில் ஒரு முள்ளாக முளைச்சிருக்கே இந்த பிரகலாது அப்படின்னு நினச்சுட்டான். திருப்பியும் அடுத்து அமாவாசை பிரதமை அதே மாதிரி வந்தபோது திருப்பியும் ஆற்றுக்கு வர குழந்தை அலங்காரம் பண்ணி குழந்தை அனுப்புறா. உடனே கீழே போய் நமஸ்காரம் பண்ணுறான். பாதையோ பதிதம்பாலம் பரிஸ்வஜ்ய சிரம் தோர்பியாம். அந்த குழந்தையை இறுக்கி கட்டிண்டு உச்சி முகிர்ந்து ஆரோப்பியங்கம் அவக்ராய மூர்தனி அஸ்ரு கலாம்புபி. கண்ணில் தாரதாரியா ஆனந்த கண்ணீர் இந்த குழந்தையை பார்த்தோன்னே. ஏன் அப்படின்னா ஆத்ம ஞானி,
எல்லாருடைய ஹிருதயத்திலையும் எந்த ஒரு வஸ்து பிரகாசிச்சுன்னு இருக்கோ அது அந்த குழந்தைக்கு நிரந்தரம் அதுவும் அனுபவிச்சுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நமக்கே ஒரு ஞானிகளை பார்த்தோம், ஒரு பெரிய மகான்களை பார்த்துட்டோன்னா கிட்டக்க போகணும்னு ஆசையாக இருக்கு. நம்மள்டே பெரியவா வரா, ஆச்சாரியால் வரானாக்கா உடனே என்ன நினைக்கிறோம்? எங்களை கிட்ட கழிச்சுன்னு போய் பிரசாதம் வாங்கி கொடுக்குறேன். என்ன காரணம்? தேஜஸ். காரணம் அவளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் இழுக்கிறது இல்லையா? ஒரு சாதாரண அசாமிகிட்ட போக முடியுமா? அப்படி போக முடியாது. ஆனால் இந்த குழந்தை எப்படி இருக்கேன்னு சொன்னோன்னே ஆசிஞ்சன் விகசத் வக்திரம் இதமாக யுதிஷ்டிர. ஹிரண்யகசிபு சொன்னான், பிரஹ்லாத அனுச்சியதாம் தஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் காலேன ஏதாவதா ஆயுஷ்மன் யதசிக்ஷத்குரோர் பவான் பரமதபஸ்வி. சகல வேதத்தையும் படித்தவன் யாரு? ஹிரண்யகசிபு. இல்லாட்டா பிரம்மதேவரை பிரத்யக்ஷம் பண்ண முடியுமா? அதனால ஆயுஷ்மன், குழந்தை தீர்காயுஷா நீ இருக்க போறடா. நீ குரு கிட்டே இருந்து படிச்சதை சொல்லு. எனக்கு பக்கத்தில் சண்டாமர்கர்களுக்கு நடுங்கிறது, என்னத்தை சொல்ல போறதோ தெரியல. அவன் சாதாரணமாக ஏதாவது சொல்லுனா, போன வாட்டி சொல்லும் போது குருகிட்ட படித்ததுன்னு சொல்லலை ஹிரண்யகசிபு, சொல்லுன்னு சொன்னான். இந்த வாட்டி குரு கிட்ட படித்ததுன்னு சொன்னோடனே இவாளுக்கு நடுங்க, உளராமல் இருக்கணுமே. பிரஹ்லாதன் பார்த்து அப்பாவை இப்படி பார்த்து சொன்னான். மடியில் தானே உட்காந்துருக்கான். மடியில் உட்காந்து ஹிரண்யகசிபு இப்படி உட்காந்துருக்கானோ, ராஜாதி ராஜா இல்லையா? அந்த குழந்தை அப்படி திரும்பி நான் அப்பாவை பார்த்து சொல்கிறேன், அப்பா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி பும்சார்ப்பிதா விஷ்ணு பக்திச்சேர்நவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். அப்பா இது ரொம்ப சாரத்தை சொல்றேன்ப்பா. அதே மாதிரி குருட்ட என்ன படிச்சாலும் சொல்றேன். நான் சொல்றேன் எது உத்தம படிப்பு நான் சொல்றேன். ஸ்ரவணம், ஸ்ரவண பக்தி பிரதானம்பா. யாராவது கதை சொன்னா கேட்கணும். யாரு சொன்னால் பாலாதபி சுபாஷிதம் என்று சொல்லியிருக்கு. ஒரு குழந்தை ஒரு சின்ன கதை சொன்னா கூட அந்த குழந்தை ஏதோ ஒரு சரித்திரம் சொன்னா கூட உட்காந்து கேட்கணுமாம். ஏன்னா சத்சங்கமாச்சே. ஸ்ரவணம், பகவத் கதையை கேட்கணும். கீர்த்தனம், நிறைய பாட்டு பாடணும். நமக்கு என்னெல்லாம் தெரியறதோ பாடணும். பகவத் விஷயமா இருக்கணும். ஸ்மரணம், பகவான தியானம் பண்ணணும்ப்பா. பாதசேவனம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பகவானுக்கு என்னெல்லாம் முடியுமோ இங்கே உட்காந்து சேவை பண்ணணும். பழைய எடுக்கிறது, நிர்மால்யத்தை எடுத்து ஓரமாக போடுறது, பகவானுக்கு வஸ்திரம் கட்டி விடுறது. பாதசேவனம், அர்ச்சனம், விசேஷ பூஜைகள் புஷ்பங்கள்லாம் பிரிச்சுன்னு வந்து அர்ச்சனை பண்ணுறது. வந்தனம், எதுவும் தெரியலையா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். தாஸ்யம், எங்கள் ராத்திரி ஆச்சுன்னா டோலோத்சவம்லாம் பாடி சுவாமிக்கு மெத்தையெல்லாம் போட்டு சுவாமியை படுக்க வைக்கிறது. தாஸ்யம், சக்கியம், எதுவும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸாக பகவான் உட்காத்தி வச்சுன்னு தானே பேசு. இப்போ இந்த காலத்தில் சொல்லுவா மகாபெரிவா, அன்னைக்கு ஆன உடனேயே மேலே போய் வாசிப்பாள். இன்னைக்கு இந்த வரவு, இந்த செலவு இத்தியாதிகள்லாம் போய் அங்கே முறையிடணும். அப்படியே ஒரு பத்ததி உண்டு. அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வந்தோடனே ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி ரூமுக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, கண்ணா இன்னைக்கு இப்படிலாம் இருந்தது, கார்த்தால இப்படி இருந்தேன், இன்னைக்கு எல்லாம் பகவானுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் நமக்கு சொல்லிக்கணும், சக்கியம் இல்லையா? இன்னைக்கு இப்படி ஆச்சு, இவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், இப்படியாக இருக்கு, இதெல்லாம் உன் கிருப்பையில் நடந்திருக்கு பிரபோ. மேலே நாளைக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு படி அளக்க வேண்டிய கடமை உன்னோடுது அப்படின்னு படுத்துப்பாலாம் பாட்டிமார்கள்லாம். அந்த காலத்தில் அன்னைக்கு போய் சுவாமி கிட்ட முறையிடணும். நான் இன்னைக்கு இது ஆச்சு, இன்னைக்கு இது பண்ணினேன், அது பண்ணினேன் நம்ம சொல்லணும். அப்படி சொல்லிட்டு வருவாளாம். அது அது எது எப்படி கணக்கும்? சக்கியம், கடைசியில் ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதம், தன்னையே கொடுத்துடணும். விபீஷண சரணாகதி அதானே ராமாயணத்தில், தன்னையே சமர்ப்பிக்கிறது பகவான்கிட்ட. இனி நான் கிடையாது, எல்லாம் உன்னோடுது. என்ன ராஜாதி ராஜாவா வைக்கிறியா, அது உன் இஷ்டம். என்னை கீழே தள்ளுறியா, அது உன் இஷ்டம். ஆமத்தும் நான் எப்படி இருப்பேன், உன்னை பிடிச்சுன்னு இருப்பேன். எனக்கு ரெண்டும் ஒன்று தான். நான் சாக்கடையில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், இல்லையா உத்தம கங்கா ஜலத்தில் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான். எனக்கு என்னென்ன, நான் ஒன்றை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சர்வ சங்க பரித்தியாகம் பண்ணி சர்வத்தையும் பகவான்கிட்ட ஒப்படைக்கும். நமக்கு பகவான் யார்? பகவானை நம்ம இந்த காலத்தை பார்க்க முடியாது. நமக்கு நம்ம ஆச்சாரியால், நம்ம குரு தான் நமக்கு பகவான். அப்போது குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு சொல்கிறான்.
இப்படி சொன்னானோ இல்லையோ ஹிரண்யகசிபு நினச்சுட்டானா, ஓஹோ ஸ்ரவணம், ஹிரண்யகசிபு சரித்திரத்தை கேட்கணும் போல இருக்கு. கீர்த்தனமா, ஹிரண்யகசிபு நாம கீர்த்தனம் நினச்சுட்டானா. விஷ்ணோஹோன்னு ஒரு பதம் போட்டான். என்னடா என்னுடைய எதிரி சத்ருவை நீ பாராட்டுறியாடா? இதி பும்சார்பிதா விஷ்ணு, சர்வத்தியம் விஷ்ணு பக்தி நவலக்ஷணா. இந்த 9 பக்தியும் பகவானுடைய சரணத்தில் வைக்கணும்பா. இதுதான்ப்பா நான் படித்தது. இப்படி கேட்டானோ இல்லையோ குருபுத்திர அவங்க நடுங்கிறது. நம்ம சரித்திரமே எப்படி கேட்கணும்னா, இப்போ உபன்யாசம் சொல்கிறேன் இல்லையா, இப்படி சரித்திரம் இப்படி நடக்கும்பொழுது என்ன பண்ணணும்னா, நம்ம கையில் நமக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனில் ஓடணுமா. அதுதான் இது சங்கல்பிய வர்ணய. பிரம்மதேவன் நாரதர்கிட்ட சொல்லும் பொழுதே அவளுக்கு பக்திர் நிருணாம் பக்திர் பவிஷ்யதி. அப்போ காதலை கேட்கும் பொழுதே, ஓ ஹிரண்யகசிபு அங்கே உட்காண்டிருக்கான், பிரகலாதன் மடியில் உட்காண்டிருக்கான், சண்டாமர்க்கர்கள் பக்கத்தில் நிற்கிறா. இது அப்படியே ஒரு சீனா ஓடித்துன்னு வச்சுப்போம். நம்ம புத்தி வெளியில் போகவே போகாது. அப்போ இந்த சண்டாமர்க்கர்கள் அப்படியே நடுங்கிறா. உடனே பார்த்தானா, என்னாச்சு? ருஷா பிரஸ்புரிதாதரா பிரம்மபந்தோ கிமே தத்தே. என்னாச்சு இது? யார் இப்படி சொல்லி கொடுக்குறா? இங்க பார்க்கறது இல்லையா? அசாரம் கிராஹிதோ பாலஹா மாமனாதிருத்திய துர்மதே. இப்படின்னு போட்டு குருபுத்திரர்களை மிரட்டினானோ இல்லையோ, பயந்து போயிட்டா. நமத் பிரணீதம் ந பர பிரணீதம். ராஜன்னு இது நாங்கள் சொல்லிக் கொடுக்கல, வேற யாரும் சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்கள் 24/7 அவனோட இருந்திருக்கோம். ஒரு நாளைக்கு நான் டியூட்டி, ஒரு நாளைக்கு மர்க்கன் டியூட்டி. அதனால ராத்திரி உள்பட பிரகலாதன் எங்கே இருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான் நான் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் யாரும் உள்ள நுழையலை. எங்களை தவிர வேற டீச்சர்ஸே கிடையாது இந்த யூனிவர்சிட்டியில். அதனால் யாரும் சொல்லிக் கொடுக்கல. பின்ன எப்படி? நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன்னு. நைசர்கிகினா ஏதோ ஜன்மானு ஜன்மமாக தானாக வரக்கூடியது. இது நம்மளோடது கிடையாது, ஏதோ பூர்வ ஜன்ம வாசனை. அதை மாதிரி இது நம்மளோடது கிடையாது, யாரோ இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே கோபம் வந்துடுத்து. உடனே சொன்னான், பிரகலாதனை பாருங்க தன் குருவை காப்பாற்றுறான். அப்பா குரு சொல்லி கொடுக்கல, அப்படி சொல்லல. மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா. அவள் ஒன்றும் சொல்லாதேங்கோப்பா. சுவாபாவிக சத்தியமான விஷயம். சத்தியம் எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டு இருக்கும்பா. போய் பிரகாசிக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு நாளைக்கு அஸ்தமிச்சு போயிடும். ஆனால் சத்தியம் இன்னைக்கும் நின்றுண்டே இருக்கும். சத்தியேன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவா. ராமாயணத்தில் சொல்ற தசரதர், என் புள்ள ராமர் சத்தியத்தினால் லோகத்தையே ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்ற. சத்தியம் ஒன்றே போரும். அதனால இதுதான் சத்தியம்பா. இது யாரும் சொல்லி வருது கிடையாது, தானா வந்து. அதனால இந்த பக்தி நமக்கு கிடைக்கணும்னா ஒரே வழிப்பா, மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவர்ணீதயாவத். மஹீயசாம் நேற்றுக்கு சொல்றாரு ரகுகணர் சொல்றாரு இல்லையா, வினா மகத் பாதரஜோபிஷேகம். அதே பதம் தான் இங்க மஹீயசாம் பாதரஜோபிஷேகம். குருநாதருடைய மகான்களுடைய அந்த பாத ரஜஸ் எப்போ நம்மளுடைய சிரஸ்ல விழறதோப்பா, அன்னைக்கு தான் இந்த ஞானம் வருமே தவிர இல்லாவிடில் வராது என்று சொன்னானோ இல்லையோ. ஹிரண்யகசிபுக்கு கோபம். அப்படி மடியில் உட்காண்டிருந்த குழந்தை அப்படி தள்ளி விட்டானாம். 5 வயசு குழந்தை. அப்படி உருண்டு படி உருண்டு கீழே விழுந்து சொன்னானாம், பத்யதாம் ஆஸ்வயம் பத்யோ நிஸ்ஸாரயத நைருதாக. தள்ளி விட்டு கொலை பண்ணுங்கள். என்ன பண்றாளாம்? சர்வோபாயத்தினால சர்வைருபாயைர் ஹந்தவ்யா சம்போஜ சயனாசனைஹி. என்ன வேணுமோ எல்லாம் கொடுங்கோ, விஷத்தை கொடுத்து கொள்ளுங்க. அங்க இருக்க உடனே அங்க ராஜாக்கள், அங்க இருக்கிற பட்டர்கள்லாம் என்ன பண்ணான்னா, குழந்தைய தூக்கின்னு வந்தா. இந்த குழந்தையோ நாராயண 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 நாராயண, வேற நாமம் தெரியாது. நேர வந்து வாசல்ல போட்டு அங்க இருக்கிற சூலங்கள்லாம் கொண்டு வந்து அந்த குழந்தை திக் பத்தம் ஸ்ட்ரகராலாஸ்யாஸ்தாம்ராச்ச சிரோருஹா நதந்தோ பைரவான்னாதா சிந்தி பிந்தி திவாதினா. எல்லாத்தையும் வந்து குத்தரா. குழந்தைய குத்தினா எல்லாம் உடஞ்சி போயிடுது, ஒன்னாவது குத்த மாட்டேங்குது. குருநாதால் ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவா, ஒரு தடவையும் குழந்தை அப்படி ஹிருதயத்தை மூடிண்டானோ. ஏன்னா எங்க வேணாலும் அவன் அடிக்கிட்டோம், என் ஹிருதயத்தில் பிரகாசிக்கூடிய என் பிரபுவுக்கு குத்தக்கூடாது, என் பிரபுவுக்கு ஒன்னாகக்கூடாது அப்படின்னு. உடனே நெருப்புல போடுடா அப்படின்னு சொன்னா ஹிரண்யகசிபு. பெரிய நெருப்பு, பெரிய நெருப்பு போட்டு அந்த குழந்தைய உள்ள போட்டா
உள்ளிருந்து நாராயண 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 சத்தம். ஹிரண்யகசிபு கேட்குறான், என்ன சுடலையாடா உன்னை? சுடலப்பா, நீங்களும் வாங்கோலே. என்னது நீங்களும் வாங்க? நீங்களும் வாங்கோலே, வாங்குப்பா. நீங்களும் நாராயணான்னு சொல்லிட்டு வாங்கோ, சுட அது வாங்கோ. என்ன பண்ணுறது தெரியல, போயிட்டான். அங்கே இருக்கிற வாளான்னு சொல்கிற, பிரகலாதா வா, நீங்கள் நாராயணா சொல்லுங்கோ, நான் வெளியில் வருவேன். உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டர்களையும் நாராயணா சொல்ல வச்சு வெளியில் வந்தானா. திக்கஜைர் தந்தசூ கைஷ்சே, திக்கஜங்களை விட்டு அவனை முதிக்க சொல்லுங்கன்னு சொன்னான். அந்த யானை இப்படி வந்ததோ இல்லையோ, பிரகலாதன் என்ன கூப்பிட்டானா, கஜேந்திர வரதான்னு கூப்பிட்டானா. உடனே அந்த யானைகள்லாம் பகவத் ஸ்மரணம் வந்து பிரகலாதனை தூக்கி மேலே உட்காத்தி வச்சு 4 பிராகாரங்களையும் பிரதட்சணம் பண்ணி விட்டுட்டு போயிடுது. எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. நிறைய விஷத்தை கொடுங்க, கையாது கூப்பிட்டு, கையாது விஷத்தை கொடு. கையாது சொன்னா, பெத்த குழந்தைக்கு எப்படி விஷத்தை கொடுப்பேன், ஒரு தாய் கொடுப்பாளா? ஆனால் என்ன, கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டா அவன் மதம் பண்ணிடுவான் இல்லையா? பாவம் கையில் வச்சுன்னு அழுதுன்னு இருக்கா. ஒரு நாளைக்கு உள்ளே வந்து பார்த்தா அந்த விஷத்தை கலந்துருக்கா. அப்படியே பயங்கரமாக இருக்கு, தலைலாம் சுத்துறது அதை பார்த்தாலே. பிரகலாதன் கேட்டேன், ஏம்மா அழறேள், என்னாச்சு? இல்லைப்பா, உங்கள் அப்பா உனக்கு விஷம் கொடு. அவ்வளோதானேம்மா, விஷம் தானே. விஷத்தை நினச்சா உனக்கு யார் ஞாபகம் வருது? நீலக்ரீவாஸ்தி கண்டா, பரமேஸ்வரன் ஞாபகம் வரலையாமா? நாளைக்கு வரும் சரித்திரம், விஷ சரித்திரம் நாளைக்கு வரும். அப்படி இருக்கோடனே பரமேஸ்வர் நினைச்சுட்டு சொன்னானாம், அனுகூலே ஹரௌபத்தியம் விஷம் சியாத் அமிர்தோபமம். எனக்கு பகவானை நினைச்சுண்டாமா விஷம்லாம் கூட அமிர்தமா மாறிடும்மான்னு சொல்லி நாராயணான்னு சொல்லி குடிச்சுட்டு உட்காண்டிருக்காது. பயந்து போயிட்டான். என்னடா இது, ஒண்ணுமே பண்ண முடியலையே. சொன்னாலும் கையாது, உங்க பிள்ளையாச்சே, உங்க பிள்ளையாச்சே, தபஸு வேற ஆசீர்வாத மண்டல ஆயுஷ்மான் பவான்னு சொல்லிட்டே எங்கிருந்து போ. ஏன்னா ஹிரண்யகசிபு கொஞ்சம் வாயு அக்னி எல்லாம் பஞ்சபூதங்களும் பயப்படுறது, எல்லாரும் பயப்படுறது. அப்போ எதுல தள்ளினாலும் அவாவா ஹிரண்யகசிபு புள்ளடா ஜாகிரதையா இருடா பயப்படுறது. ஒன்றும் பண்ண முடியல. மேலிருந்து தள்ளினாலும் மலையிலேருந்து தள்ளு. கீழே நிஜரூபம் தரிச்சு பூமாதேவி தாங்கினாலும் தாங்கி குழந்தைக்கு காலெல்லாம் பிடிச்சி விட்டு அனுப்புறா. ஏன், கீழே விழுந்தா குழந்தைக்கு உடஞ்சு கிடையாதான். பூமாதேவி எதை வேணாலும் தாங்குவா. பக்தன் கீழே விழுந்துட்டானா பூமி பூகம்பம் வந்துருமா. அதனால பூமி சம்ரட்சிக்கணும்னு குழந்தைய தூக்கி குழந்தைக்கு கால் அமைக்கி விட்டு அனுப்புறா. உடனே அவெல்லாம் மெல்லமா இறங்கி வரா. பிரகலாத் ஓடி வந்துட்டு அப்பாட்ட வந்துட்டு, அப்பா நான் எங்கடா? அவெல்லாம் இங்க, அவன் மெல்லமா வரா, நான் ஷார்ட்கட்ல வந்துட்டேங்கிறானா. ஒண்ணும் பண்ண முடியல. சமுத்திரத்தில் கொண்டு தள்ளு, சமுத்திர வழி தள்ளி விட்டுட்டு வரா, மெல்லமா வரா. சமுத்திர தள்ளோடனே என்ன ஆச்சுன்னா பிரகலாதனுக்கு மீனம் மத்ஸ்யாவதாரம் ஞாபகம் வந்துடுத்தான். பிரளய பயசி தாத்து சுப்த சக்தேர் முகேபியா அப்படின்னு பகவான் அந்த மீனாவதார் சொன்னே. பகவான் எப்படி சப்த ரிஷிகளை காப்பாத்தினானோ அந்த மாதிரி நேரம் வந்து விட்டுட்டு போயிட்டானோ. இவன் ஆத்துக்கு வந்துட்டான், அப்பான்னு நிற்கிறான். அவெல்லாம் பின்னாடி கப்பல்ல வந்துட்டு இருக்காங்கிறான். இப்படி எதாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நசாக்க யதாஹந்தும் அபாபம் அசுரசுதம் சிந்தாம் தீர்க்கதமாம் பிராப்தா தத் கர்த்தும் நாபியபத்யத. ஒன்றும் பண்ண முடியும். தலையில கை வச்சுன்னு உட்காந்துட்டான். என் பிள்ளைய ஒன்றும் பண்ண முடியலையே, பேர்பட்ட தபஸ்வி, என் பிள்ளை என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற சண்டாமர்க்கர்கள் சொன்னா, கவலைப்படாதீங்க ஒரு ராஜன்னு, நான் அவனை சரிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அழிச்சுன்னு போயிட்டு பாடசாலையில் படிச்சுட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு என்னாச்சு, கார்த்தால கரெக்டாக 9:30 மணி ஆறுது. ஒரு கஞ்சி பிரேக் வரும். அப்படி ஒரு பிரேக் விடுற சமயம் அவள் போய் கொஞ்சம் ஏதாவது அல்பாகாரம் பண்ணிட்டு வரலான்னு போயிருக்கா. அந்த சமயத்தை இந்த குழந்தைகளா ஒரே கத்துறது. டேய் அவனை பாத்தியாடா, அடிச்சண்டா, நேத்திக்கு அவனை கிள்ளினேண்டா. பிரகலாதனுக்கு ஒன்றும் புரியல. பிரகலாதன் சித்த சும்மா இருங்க உட்காரும். ஆனால் பிரகலாதன் மேலே எல்லா குழந்தைகளுக்கும் பயம் உண்டு. ஏன்னா ராஜபுத்திரா இல்லையா, பயம். உட்காத்தி வச்சுட்டு சொன்னானாப்பா, குழந்தைகளா, பேர்பட்ட ஜென்மா தெரியுமா, மனுஷ்ய ஜென்மா. கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். துர்லபம் மானுஷம் ஜன்ம, இந்த மனுஷ்ய ஜென்மா இருக்கேப்பா, எவ்வளவோ புண்ணியம் பண்ணாதான் கிடைக்கும். அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. அவ்வளவு சுலபம் கிடையாது. ரொம்ப பாபியா, ரொம்ப பாபம் பண்ணிட்டோமா நேர கீழே போயிடுவோம். பசு பட்சிகளா இருப்போம். உத்தமமா என்ன தேவலோகமா போயிடும். இது ரெண்டும் கலந்து இருக்குமா. நம சோபியாயச்ச
பிரதிசரியாயச்ச அப்படிங்கிற இடத்துல பாஷ்யம் உபாபியாம் புண்ணிய பாபாபியாம் சகவர்த்ததே இது சோபா தஸ்ய பவ சோபியா. அதனால இந்த மனுஷ ஜென்மா இதற்கே சமமா இருக்குமாம், சமநிலையில். அப்பேற்பட்ட ஜென்மா இதில் தான் கரை ஏறத்துக்கு நம்ம பார்க்கணும். மோட்சத்தை அடையறதுக்கு ஒரே ஒரு ஜென்மா இதுதான். துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம். இது அப்படியே சாஸ்வதம் நினைச்சுட்டு கிடையாது. 6லையும் ஷாவு 60லையும் ஷாவு அத்ருவம். ஆனா அர்த்ததம், எதை கேட்டாலும் சம்பாதிக்கக்கூடிய சக்தி உடைய ஜென்மா மனுஷ ஜென்மா. அதனால அதை வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. ஒரு க்ஷணமும் ரொம்ப வேல்யூ. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, பிரகலாதன் சொல்றது பும்சோ வருஷசதம் ஹியாயு. நம்ம எல்லாருக்கும் என்ன சதமானம் பவதின்னு வேதம் சொன்ன மாதிரி 100 ஆயுஸ். அதில் என்ன தெரியுமா, ததர்த்தம் ச அஜிதாத்மனஹ நிஷ்பலம் யதசௌ ராத்ரியாம். 100 வயசுல 50 வருஷம் நம்ம தூங்கி போயிடுறோம், தெரியாது. கூட்டி கழிச்சு பார்த்தா வரும். நம்மளுடைய தூங்கின டைம் எவ்வளவுனா 100 வயசுல 50 வயசு. அப்போ நம்ம உழைக்கிற டைம் அப்படிங்கிறது வரும் 50 வயசு. நிஷ்பலம் யதசௌ ராத்ரியாம் ஷேதே அந்தம். அதுல என்ன, முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி விம்சதி. விளையாடி 20 வயசு போயிடும். ஜரயா கிரஸ்த தேகஸ்ய யாத்யல்பஸ்ய விம்சதி. கடைசி 20 வருஷம் என்ன, உட்காண்டு கபவாத்த பித்தத்தினால கஷ்டப்பட்டு ஆற்றுல கடப்போமா, வேலை செய்வோமா, பெட்டில் கடப்போமா, ஆஸ்பத்திரியில் கடப்போமா தெரியாது. அவாவா பிராரப்தம். மொத்தம் கடந்து வருத்தப்பட்டுனா உட்காந்துருப்போம். அப்போது 50 வயசில் சின்ன வயசில் 20 போயிடுறது, பின்னாடி 2 போயிடுறது, 50 வருஷம் தூக்கத்தில் போகிறது. அப்போது நம்ம எதையும் சம்பாதிக்கிறது ஒன்லி 10 வருஷம். நம்ம சம்பாதிக்கிறது ஒன்லி 10 வருஷம். அதாவது என்ன, 24x2 அப்படின்னு சொல்கிறேன். முழுமையாக நம்ம சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் வரும் 10 வருஷம் தான் பிரகலாதன் சொல்கிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம்ஷ மந்த்ரான் சுஹൃத்ஸ ஸ்நேஹசித சிசூனாம். வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்குன்னா, என்னமோ பேச்சுன்னு இருப்போம், ஏதோ பேசிண்டு விளையாடிண்டு, சம்பந்தம் இல்லாத பேச்சு. இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், அவனை ஃபாலோ பண்ணலாமா, இவனை ஃபாலோ பண்ணலாம், ஏதாவது ஒன்றுத்த ஃபாலோ பண்ணும். ஒரு குருவை பிடிச்சிக்கணும். அந்த குரு அப்படி சொல்கிறாரே அவரை மாறிடலாமா, இல்லை இந்த குரு இப்படி சொல்கிறாரே குருவை மாற்றலாம். உனக்கு ஒரு குரு வச்சுக்கோ, அவரை ஃபாலோ. அதனால் சமயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. பல உபதேசம். பிரகலாதன் பண்ண உபதேசமே 7 நாள் பேசலாம். அப்படி ந தானம் ந தபோ நேஜ்யா ந சௌச்சம் ந விரதானிச்ச பிரியத்தே அமலயா பக்தியா ஹரிரன்யத் விடம்பனம். பிரகலாதன் சொல்ற, தானம் பண்ணினாலோ சரி, வேதம் சொல்றது ஸ்ரீயா தேயம் ஹ்ரியா தே ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா அதேயம். ஸ்ரீயா தேயம்லாம் சொல்றது. ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுமா, முடியாது. நான் தபஸ் பண்ண முடியாது. நேஜ்யா யஜ்ஞயாகாதிகள், சௌச்சமோ விரதமோ இதெல்லாம் விடம்பனம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், தன்னறியாம அகம்பாவம் வந்துடுறது. நான் பண்ணுறேன் பார், தன்னறியாம ஒரு அகம்பாவம். ஆனால் அமலையா பக்தியா, பகவான் எதை நினைக்கிறான்னால், நீ எப்படி வேணாலும் பண்ணு, எனக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தியை கூட எனக்கு அது போரும். அதை விட்டுட்டு நீ எவ்வளவு ஆடம்பரத்துக்கு பண்ணினாலும் எனக்கு திருப்தி இல்லை, பகவானை திருப்தி பண்ண முடியும் என்று இப்படிலாம் சொல்லி அந்த குழந்தை எல்லாம் கேட்கறதா, பிரகலாதா உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? யத் சமாவத் வித்வ கதாத்வம் அக்னிமஜீஜனோ நாஹமிதி மாதிரி இந்த கதை இருக்கு. நம்மளாம் சேர்ந்தான் படிச்சிருக்கோம். நம்மளுக்கு ஒரே டீச்சர்ஸ், 2 டீச்சர்ஸ். உனக்கு உண்டு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? அப்படியா, நான் சொல்கிறேன். ஒரு சமயம் எங்கள் அப்பா தபஸுக்கு போயிட்டா. அப்போ எங்கள் அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்தேன். ஏன்னா அதெல்லாம் யுகாந்தர கதை. 1000 வருஷம் கர்ப்பத்தில் இருந்தானா பிரகலாதன். 1000 வருஷம் கர்ப்பம் தரிச்சா. ஏன்னா வரணுமே, ஆத்துக்காரர் வந்ததுக்கு அப்புறம் தானே சீமந்தாதிகள்லாம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் 1000 வருஷம் வயத்தில் இருக்கிற சமயத்தில் தேவேந்திரன் என்ன பண்ணிட்டான், இரண்யகசிபுவியை தாங்க முடியாது போல இருக்கு. ஆனால் வயத்தில் இருக்கிறது புருஷ சிசு, இதுவும் வெளியில் வந்து கொடுத்தனா நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி இதை சமாப்தி பண்ணணும்னு சொல்லி கையாதுவ தரன்னு இழுத்துன்னு போயின்னு இருந்தான். அப்போ இழுத்துன்னு போயின்னு இருக்கிற சமயத்தில் நாரதர் வந்து, அடே முட்டாளே, இப்படி இழுத்துன்னு போகலாமா, இது இப்படி இழுத்துன்னு போகலாமா, இது யாரு தெரியுமா, சாக்ஷாத் பகவத் அம்சம்,
பகவானே மகாத்மனேன்னு சொல்லியிருக்கான் நிர்வைராய பிரசாந்த். இந்த குழந்தை இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினால்தான் உங்களுக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்பட போகிறது என்று சொன்னாராம். சாசனம் கிம்பலோத்யகாக என்று சொல்லிட்டு அங்கேயே இருக்க வச்சு ஹிரண்யகசிபு திருப்பியும் தபஸ்லிருந்து வெளியில வர பரியந்தம் எனக்கு உட்காண்டு நான் வயத்தில் இருந்தேன். பாகவத சப்தாகமான சப்தாகம் 1000 வருஷ காலம். 1000 வருஷம் எவ்வளவு சப்தமாகும் பாரு. அப்படி 1000 வருஷ காலம் சப்தாகம் சொல்லி நான் வயத்தில் இருந்துண்டு ஊன்னு கேட்டுன்னு இருப்பேன். அப்படி என்னுடைய பிரதான குரு என்னுடைய நாரத மகர்ஷி என்று அந்த ரகசியத்தை சொன்னானோ இல்லையோ அவளுக்கா ரொம்ப சந்தோஷம். உடனே எல்லாரும்ட்டா, டேய் இனிமேல் நம்ம கத்தக்கூடாது, இனிமேல் நம்ம விளையாடக்கூடாது, இனிமேல் என்ன பண்ணணும், இனிமேல் பகவத் பஜனம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஹரே ராம நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே என்று பஜனை. பாதி குடிச்சுட்டு இருந்தா கஞ்சி. சண்டாபர்கர்கள் போட்டா கீழ என்னடாது, ஒரு பிரகலாதனை தான் நம்ம கட்டுப்படுத்தணும் பார்த்தோம், 1000 பிரகலாதன் ஆயிட்டாலேன்னு சொல்லி ஓடி வந்து பிரகலாதனை தரன்னு இழுத்துன்னு போய் கீழே போட்டு, ராஜன்னு உன் புள்ள கெட்டான் இல்லாம ஊரையும் கெடுத்தான். இப்படி கோபா வேஷ ஜலத்காத்ரா போட்டானோ இல்லையோ, கோபம் வந்துடுது இரண்யகசிபு. இப்பொழுதே இவனை வதம் பண்றேன் பார் என்று சொல்லி கிட்டக்க வரான். நீ ஹரிஹரின்னு சொல்றியேடா, நாராயணன் நாராயணன்கிறியே, எங்க இருக்கான் அவன், காட்டு பார்க்கலாம், அவனை வர சொல்லு, என்னோட யுத்தம் பண்றேன், அவனை வர சொல்லு. குவா சௌயதி, எங்க இருக்கான்னு சொல்லு. உடனே சொல்றான் நாம் குழந்தை, சர்வத்ர, அப்பா சர்வத்ர இருக்கான்பா. அப்படியா, கஸ்மாத் ஸ்தம்பே, எல்லா இடத்துலங்கிறியே, இந்த ஸ்தம்பத்துல ந திருஷ்யத்தே, தெரியலையே, இல்லப்பா திருஷ்யத்தே இருக்க, தெரியுறாம்பா. அப்படியா, பகவானுக்கு என்ன தோணிடுத்து, ஆஹா இப்படி தைரியமாய் என் சத்ருக்கு நேர சொல்ற குழந்தை இருக்கானேன்னு சொல்லி பகவான் என்ன பண்ணிட்டான், ஒரு ஸ்தம்பத்தை காட்டலையா, 1000 ஸ்தம்பமாம் ஹிரண்யகசிபு ராஜ்யத்தில். 1000 ஸ்தம்பத்தையும் பகவான் ரூபத்தை தரிச்சு நிற்கிறானாம். இந்த குழந்தை அந்த குட்டி ஆள்காட்டி வரல்னால எந்த ஸ்தம்பத்தை காட்டுவானோ தெரியலையே என்று. அதனால் அந்த குழந்தை காட்டுவான்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள புகுந்து நரசிம்ம சுவாமி அப்படி ஆக்ரகமா இருக்கார். அப்படி சொன்னானோ இல்லையோ, இந்த ஸ்தம்பத்தில் தான் இருக்கான்னு சொன்ன உடனே கட்கம் பிரகிருஹ்ய உத்பதிதோ வராசனாத் ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினா, அப்படி ஜில்லுன்னு அந்த கத்தியை உருவிண்டு அப்படி கீழே ஜம்ப் பண்ணானாம். பண்ணி எழுத்தாப்புல பெரிய ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்தை கையில் பலத்தை எடுத்துன்னு விட்டானோ ஒரு குத்து, அது அப்படியே தட்டப்புட்டன்னு ஒரு சத்தம் வந்தது. அந்த சபாயாம் நததர்ஷ தத்பதம் விதத்ர சுரியேன சுராரி யூதபாஹ, ஒரே சத்தத்திலே எல்லாரும் பயந்து போயிட்டா தேவதைகள்லாம். அப்புறம் என்னாச்சு, சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதே அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் சத்யம் விதாதும். அப்படி விடிச்சானோ இல்லையோ, அந்த ஸ்தம்பத்திலேருந்து முதல்ல பகவான் அப்படி உருமிண்டு தன் கையை வெளியில விட்டுண்டு அது தேய்ச்சு அப்படி வராலாம். வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, அதிருஷ்யத்தை பார்த்தானாம். எப்படி, அத்யத்புத ரூபம், அத்புதம்னாலே அத்புதம், அத்தியுதமா இருந்தானா. உத்வஹன் எப்படி இருந்தது, ஸ்தம்பே சபாயாம், அந்த சபையில் இருக்கக்கூடிய ஸ்தம்பத்துல ந மிருகம் ந மானுஷம், அங்கிருந்து ஒரு ரூபம் வந்தது. அந்த ரூபம் எப்படி இருந்ததுனால் மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை, அப்படி ஒரு ரூபம். எதனால் அந்த ரூபம், சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம். என்ன குழந்தை சொல்லியிருக்கான் இல்லையா, இந்த ஸ்தம்பத்தில் இருக்கான்னு, அந்த பிரகலாதனுடைய வாக்க சத்தியம் பண்றதுக்காக வந்தானாம் பகவான். இன்னொரு சத்தியம் விதாத்தும்னா என்ன அர்த்தம், இன்னொரு சத்தியம் விதாத்தும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, பிரம்மதேவன் வரம் கொடுத்திருக்கார். நீ எதெல்லாம் கேட்டியோ உன்னுடைய வரங்கள்லாம் சத்தியமாகட்டும் என்று சொல்லி போயிருக்கார் இல்லையா. பிரம்மதேவனும் தன்னுடைய பிருத்தியம் தானே, அதனால சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். மேல யாரு, இந்த ஹிரண்யகசிபு இருக்கானே, இவனும் ஜெயன் அப்படிங்கிற என்னுடைய பக்தன் தான். அசுர யோனியில பிறந்திருக்கான், அப்போ அவனும் என் பக்தன், அவன் வாக்கியத்தையும் சத்தியம் பண்ணணுங்கிறதுனால சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். மேல எதுக்கு வந்தா, இதுக்கு சாபமிட்டவா சனகாதிகள், அவாலோ என்னுடைய ஹிருதயம்.
அப்போ அவளுடைய வாக்கியத்தையும் சத்தியம் பண்றதுக்காக சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அப்படி இறங்கி வரா பார்க்கறானாம். எல்லாரும் நடுங்கி போயின்றிருக்கா. ஹிரண்யகசிபுவான ஹிரண்யகசிபு எப்படி இருக்கணும்னா அந்த அந்த போஸ்ட்ல இருக்கிறவன் அவாவா ஏத்தவாறு இருப்பாளாம். பயப்படலையாம். கத்தி எடுத்துண்டு உருவிண்டு இப்படி கிட்டக்க வரான். யுத்தம் பண்றா. யுத்தம் நடக்கிறது கொஞ்ச நேரம் யுத்தம் நடக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா உடனே வதம் பண்ணலாமேன்னு கேட்டா இந்த குழந்தை அவசரத்துல உள்ளேயும் மரணம் கூடாது, காலையிலையும் மரணம் கூடாது, ராத்திரியும் மரணம் கூடாதுங்கிறதா பிரதோஷ காலம். இந்த குழந்தை என்ன பண்ணி எடுத்து 4:30 மணிக்கே கை காட்டி எடுத்தான் பாவம். அதனால 5:30 மணி ஆகட்டும், பிரதோஷ காலம் வரட்டுமே 1 மணி நேரம் விளையாடுறானாம் பகவான். அப்படி விளையாடிண்டு 2 பேரும் விளையாடு யுத்தம் பண்ண. அவர் கையில் இவர் கட்டப்பட, அவன் கையில் இவர் கட்டப்பட, இவன் கையில் அவர் கட்டப்பட. பிரதோஷ காலம் வந்துருத்தோல் யுத்தம் பண்ணிண்டு அங்கிருந்து தூக்கிண்டு மகோரகம் தாக்ஷ்யசுதோ யதாகிரஹீத் துவார்யூர ஆபாத்திய ததார லீலையா. இவன் கீழிய மரணம் கூடாது மேலேயும் மரணம் கூடாதுங்கிறதுனால தன்னுடைய மடியில, உள்ளேயும் மரணம் கூடாது வெளியிலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால வாசற்படியில, காத்தாலையும் மரணம் கூடாது ராத்திரியும் மரணம் கூடாது அப்படிங்கிறதுனால பிரதோஷ காலத்துல, உயிருள்ள பொருளாலையும் மரணம் கூடாது உயிர் இல்லாத பொருளால மரணம் கூடாதுங்கிறதுனால தன்னுடைய நகத்தினால அப்படி பகவான் அப்படி கிழிச்ச. இன்னொரு விஷயம், நரத்தினாலையும் மரணம் கூடாது மிருகங்கள்னாலையும் மரணம் கூடாதனால நரமிருகமாக பகவான் அவதாரம் பண்ணி அவனை இழுத்துன்னு வந்து தன் மடியில போட்டுண்டு எப்படி ஒரு பாம்பை கிழிக்குமோ அத மாதிரி நகைரியதாயும் கருடோ மகாவிஷம் அப்படி கிழிச்சு போட்டு அவனோடு உள்ள இருக்கக்கூடிய குடல் எல்லாத்தையும் மேல போட்டு அப்படி கர்ஜிக்கிறார். மேலிருந்து அங்கிருந்து புஷ்ப விருஷ்டி வருஷிக்கர். எல்லா தேவதைகள் பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ண உடனேயே அந்த நேர திருப்பியும் மேல சிங்காசனத்தை ஏறிட்டார். வாசல்ல தானே மதம் பண்ணார். இப்படி நடந்து வந்து சிம்மாசனத்தை அப்படி உட்கார்ந்து இருக்கார். பார்க்கிற அந்த அசுர ரத்தம் குடிச்ச இந்த இது வீரம் அப்படியே கர்ஜிச்சுருக்கார். பிரம்மன் சொன்னா, பிரபோ அம்பாளே மகாலட்சுமி தாயார் அங்கே தானே இருக்க, அம்மா நீ போய் கொஞ்சம் சமாதானம் படுத்து. அதிருஷ்டாஸ்ருத பூர்வத்வாது இதுவா இதுதான் என் பத்தி தான், ஆனால் இப்படி நான் பார்த்தது இல்லை, நான் போகமாட்டேன்ட்டான். அப்போ யார் அனுப்பிச்சா கரெக்டாக இருக்கும்? பிரகலாதன் தைரியமா. சிங்கக்குட்டிக்கு சிங்கத்தை கண்டா பயம் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ பிரகலாதன் அனுப்புறாளாம். பிரகலாதன் கிட்டக்கு போய் நேர நமஸ்காரம் பண்றானா. ஸ்வபாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவஹ கிருபயா பரிப்ளுதஹ உத்தாப்ய தச்சீர்ஷ்யததாத் கராம்புஜம் காலாஹி வித்ரஸ்ததியாம் கிருதாபயம் சதத்கரஸ்பர்ஷ துதாகிலாசுபஹ சபத்யபிவ்யக்த பராத்மதர்ஷனஹ தத்பாதபத்மம் ஹிருதி நிர்வృతో ததௌ ஹிருஷ்யத்தனுஹு க்ளின்ன ஹிருதஸ்ருலோச்சனஹ. அந்த குழந்தையை தூக்கி நரசிம்ம சுவாமி தன் மடியில் உட்காத்தி வச்சுண்டு தன் கையால தடைவிட்டாலோ இல்லையோ சகல பாபமும் போயிடுது. சொல்ற இந்த இடத்த கை வச்சத்தினாலேயே துத அகில அசுபா. அப்படி பண்ண உடனேயே பிரகலாதனுக்கு பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரம்மாதய சுரகணாக முனயோத சித்தாக சத்வை கதானமச்சயோ வச்சசாம் பிரவாஹைஹி நாராதித்தும் புருகுணைரதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேஹ மன்யே தனாபிஜனரூப தபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோகாக நாராதனாய ஹி பவந்தி பரஸ்ய பும்சஹ பக்த்யா துதோஷ பகவான் கஜயூதபாய. பிரபோ உங்களுடைய கருணைக்கு என் பக்தி போராது. எனக்காக ஒரு குழந்தைக்காக அசுர குலத்தில் பிறந்திருக்கேன். இந்த குழந்தையை ரட்சிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கேளே, உங்களுடைய கிருப்பையை நான் என்னன்னு சொல்றது. மேலும் சொல்றேன், என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? குவாஹம் ரஜ பிரபவ ஈஷ தமோதிகேஸ்மின் ஜாத சுரேதர குலே க்வ தவானுகம்பா. நான் எங்கேயோ ஒரு மகா பாபியான ஹிரண்யகசிபுக்கு பிறந்திருக்கேன். அப்பேற்பட்ட நான் எங்க உன்னுடைய தவானுகம்பா, உன்னுடைய கருணை எங்க? மேலும் சொல்றேன், ந பிரம்மணா ந து பவஸ்ய ந வைரமாயாக என் மேற்பித சிரசி பத்மகர பிரசாத. பிரம்மாவுக்கு கூட பகவான் உன் கையை நீ வைக்கலையேப்பா தலையில. ந பவஸ்ய பரமேஸ்வரன் மேலேயே வைக்கல, இவாளை விட்டுடோ. நவை ரமாயாக சாட்சாத் ஸ்ரீபதியாச்சே. அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கூட கிடைக்காத ஒரு பிரசாதம் என் மேற்பித சிரசி பத்மகர பிரசாத என்று சொல்லி விசேஷமான
பிரஹ்லாத ஸ்துதி அப்படி போனோடனே பகவான் சந்தோஷப்பட்டு பகவான் தாரதாரையாக கண்ணீர் விடுறான். பிரஹ்லாதனை பார்த்து, பிரஹ்லாதா உனக்கு என்ன வரும் கேள், நீ எதை வேணாலும் கேளுப்பா, நான் உனக்கு தரேன், பரம சந்தோஷத்தில் இருக்கேன். பிரஹ்லாதன் சொன்னானா, நான் வரேன் கேட்டுட்டேனாக்க நசபிருத்திய சபை வணிக்காயிடுவேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆகிடும். நான் உன்னை காப்பாற்றினேன், அதனால் நீ எனக்கு வரன் கொடுத்தேன், எனக்கு ஒரு வரன் கொடு, என்ன வரமே கேட்கக்கூடாதுங்கிற ஒரு வரனை எனக்கு கொடு என்று பிரஹ்லாதன் கேட்டானா. கேட்டோடனே அப்போ கூட நரசிம்மசுவாமிக்கு தோணித்தான், அப்படி இல்லைப்பா, உனக்கு நான் கொடுக்கணும், உனக்கு வரம் கொடுத்தே ஆகணும் என்று சொல்லி திருப்பியும் கேட்கும்படி சொன்ன உடனேயே சொல்கிறானாம், எங்கள் அப்பா ரொம்ப பாபம் பண்ணியிருக்கா, அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது தோஷம் வருமோ தோன்றது, அப்பாவை நீங்கள் மன்னிச்சுடுங்கோன்னு சொல்கிறான், கேட்குறான். அப்போ சொன்னாராம், அப்பா நீ ஒருவன் பிறந்தத்தினால த்ரிசப்தபி பிதா பூதா பித்ருபி சகிதேனக யத் சாதோஸ்ய கிரகே ஜாத்தோ பவான்வை குலபாவனஹா, நீ ஒத்தன் பிறந்தத்தினால உன்னோட சேர்த்து 21 தலைமுறையும் புண்ணியவான்ப்பா, எல்லாரும் கரையேறியாச்சு என்று சொல்லிட்டு சொல்றாளாம். ஏதத் கீர்த்தயேன் மஹ்யம் த்வயா கீதமிதம் நரா த்வாம் ச மாம் ச ஸ்மரன் காலே கர்மபந்தாத் பிரமுச்சியதே. சில இடத்துல தான் பகவானே சொல்கிற பலஸ்ருதி, நரசிம்மசுவாமி தானே சொல்கிறார், அப்பா உன்னையும் என்னையும் சேர்த்து யார் நினைக்கிறாளோ அவளுக்கு கர்மபந்தமே இருக்காது. அதனால இன்றைக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பகவானிக்கின்னு சொல்ல மாட்டோம், பிரஹ்லாத வரத நரசிம்ம பகவானிக்கு. ஏன்னா பிரஹ்லாத வரதான்னு சொன்னாதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படி சொல்லி பகவான் அப்படியே எப்படி இருக்கனா, பக்த குல சக்கரவர்த்தியாம், அப்படியே இங்கே சிம்மாசனத்தில் இல்லை, நரசிம்மமே உட்காண்டிருக்கு இல்லையா, அந்த நரசிம்மருடைய மடியில் உட்காண்டிருக்கிறதுனால அதுவே சிம்மாசனமாக போயிடுத்து. பகவானுடைய அந்த அபய ஹஸ்தமே கிரீட்டமாக போயிடுத்து. பட்டாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, பக்கத்தில் பால்லாம் ஒன்றும் இல்லை. பகவான் பிரஹ்லாத நினச்சி என் நாமத்தை சொன்னதுனால உனக்கு இவ்வளவு கஷ்டமாடா குழந்தை, நீ என்ன தப்பு பண்ணிட்ட, நாராயணான்னு சொன்னேன், அந்த ஒரு நாமத்துக்காக குத்து அடி வெட்டு நெருப்பு தண்ணி மலை இதெல்லாம் வாங்கிண்டு விழும்போது கூட எனக்கு அடிப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்ன மாதிரி ஒரு பக்தன் எனக்கு கிடைப்பானா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாரத பராசர புண்டரீகன் தான் இருந்தது. குருவை மிஞ்சின சிஷ்யனா போய் பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக. அப்போ பக்த குல சக்கரவர்த்தியானோ அதை நினச்சி பகவான் கண்ணீர் விட அந்த பகவானுடைய அஸ்ருவே பட்டாபிஷேகமாக ஆயிடுத்தான் பிரஹ்லாதனுடைய தலையில் விழுந்து. அப்போது பக்த குல சக்கரவர்த்தின்னு சொல்லி பண்ணி பகவான் அந்தர்தானம் ஆகிற சமயத்தில் அப்படி திரும்பி பார்த்தான் பிரம்மதேவன்கிட்ட பார்த்து, பிரம்மதேவரே இதை மாதிரி வரம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் இப்படிலாம் வரம் கொடுக்கக்கூடாது என்று பிரம்மதேவனை பார்த்து சொல்லிட்டு அப்படி பகவான் மறைஞ்சான் சரித்திரத்தை சொல்கிறார். யாரு சொல்கிறது, யுதிஷ்டிரருக்கு சொல்கிறோனோ. யுதிஷ்டிரர் நினச்சிண்டாரா மனசில், ஆஹா பேர்பட்ட பக்தன், அந்த நரசிம்ம தரிசனம் எனக்கு கிடைக்காதா, அந்த நரசிம்மன் கிடைக்காதா. இப்போ நாரதர் சொன்னாராம், பா அந்த நரசிம்மரை பார்க்கணும்னு நினைக்காத, உங்களுக்கு அம்மாஞ்சி நீங்கள் கூப்பிட அத்தான்னு உங்களுக்காக தேரை ஓட்டி குதிரையை அலம்பி உங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒவ்வொன்றும் உங்களுக்காக பண்ணுற கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இங்கே உட்காண்டிருக்கே கண்ணன், அதுதான்பா அந்த நரசிம்மர். யூயம் நிருலோகே பத பூரி பாகாகா லோகம் புனானா முனயோபியந்தி ஏஷாம் கிருஹானா வசதீதி சாக்ஷாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம். அந்த கண்ணன் தான்ப்பா அந்த சாக்ஷாத் நரசிம்மர் சொல்லி அந்த சபையில் பஞ்சபாண்டவாலும் எழுந்து பகவான் கண்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த சப்தம ஸ்கந்தத்தில் யுதிஷ்டிரருக்கு நிறைய தர்மோபதேசங்கள், எப்படிலாம் ஆச்சாரம் எப்படி இருக்கணும், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த சன்னியாசி ஸ்திரீ தர்மாதிகள்லாம் நாரதர் யுதிஷ்டிரருக்கு சொல்கிறதோடு இந்த 7வது ஸ்கந்தம் பூர்த்தியாகிறது. நாளைய தினம் கஜேந்திர மோக்ஷம், அமிர்த மதனம் போன்ற வாமன அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் போன்ற எல்லா சரித்திரங்களும் நாளைய தினம் நம்ம சிரவணம் பண்ணுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜெய் போலோ பிரஹ்லாத வரத நரசிம்ம பகவான் கீ ஜெய்.
சைடில் இருந்தால் வச்சுக்க முடியாது. ஓகே. கருணாலய அவலோகய மாம் ஸ்ரீ நரசிம்மா. கருணாலய அவலோகய மாம் ஸ்ரீ நரசிம்மா. சுராசுர சம்ஹார शोभनात्रि श्री नरसिम्हा. सुरासुर संहार शोभनात्रि श्री नरसिम्हा. करुणालय लोकाय श्री नरसिम्हा. परिपूर्ण दयारस पादोति ब्रह्मण प्रह्लाद चंद्रोदय श्री नरसिम्हा. परिपूर्ण दयारस पादोति ब्रह्मण प्रह्लाद चंद्रोदय श्री नरसिम्हा. निरसित तामस निर्विशेष मगसा. निरसित तामस निर्विशेष मगसा. गुरुतर वीर श्री कूट सुगुणालय. गुरुतर वीर श्री कूट गुरु सुगुणालय. करुणा अवलोकय मां श्री नरसिम्हा. पादक महाटवी भक्ति गोपानल भक्त चंदन शीतल श्री नरसिम्हा. पादक महाटवी भक्ति गोपानल भक्त चंदन शीतल श्री नरसिम्हा. उत्तुंग सिख सुखीरेट उन्नत केयूर. उत्तुंग सुकिरीट उन्नत केयूर. मत्त चित्त मातंग मर्दन मगाफल. मत्त चित्त मातंग मर्दन मगाफल. करुणा श्री नरसिम्हा. त्रैगुण्य बलातीत तत्वबलात्मक. त्रैगुण्य बलातीत तत्वबलात्मक. ताप जलति तारक श्री नरसिम्हा. श्री गुरु करुणया श्रित भक्ति सुधारस. श्री गुरु करुणया श्रित भक्ति सुधारस. श्री नारायण तीर्थ श्रेयो विदायक. श्री गुरु करुणा करुणया श्रित भक्ति सुधारस. श्री नारायण तीर्थ श्रेयो विदायक. करुणया अवलोकय मां श्री नरसिम्हा. सुरासुर संहार शोभनाद्रि श्री नरसिम्हा.